அதாவது இப்போ ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சி அங்க ப்ரொஃபசர் முத்தரசன் சொன்ன மாதிரி அவங்க இங்க இருந்து நாங்க போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற இடத்த அவங்க போயிட்டே வந்துட்டாங்க. பார்த்திபனும் சொன்னாரு. இப்ப இந்த இந்த முறை இந்த உரை மிக மிக முக்கியமானது. ஒரு சில சொற்கள் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். அவங்க பாமா தான் பேச போறாங்க. இதுல ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் அந்த புத்தகம் வெளியே வந்த உடனே ரொம்ப எனக்கு ஆச்சரியமா போச்சு. இங்க அமெரிக்க தமிழ் கல்வி கழகம்னு 10,000 கணக்கான பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற முயற்சியில இருக்கோம். ராஜ் ஆரம்பத்துல இருந்து அவரு தெரியும். அந்த முயற்சியில் இருக்கும்போது இந்த புத்தகத்தை பார்த்தோம்னா ஆங்கிலத்துல இருந்தது. இது சிந்து சமவெளின்னு இந்திய துணைக்கண்டம் பூராவுமே நம்முடைய முத்திரை பரவி இருக்கு. நம்முடைய அடையாளங்கள் இருக்குது. அதனுடைய பீக் அதுதான் நம்ம சங்க இலக்கியங்கள்னு சொல்லலாம். இது உலகளாவிய தமிழர்களுக்கு நம்ம ஜேஓசி அவரு பாலகிருஷ்ணன் உரை ரொம்ப தாக்கம் அமைஞ்சது. இந்த நேரத்துல நாங்க பிள்ளைகளுக்கு ஆங்கில உரை பிள்ளைகளுக்கு ஒரு 10 வாரம் நடத்தணும். அது முடிஞ்ச உடனே எங்களுக்கு என்னங்க இல்லைங்க, நீங்க என்ன நாங்க எங்களுக்கு என்ன படிக்கிறோம் பெரியவங்க கேட்டாங்க. அதுக்கு மறுபடி உரைகள் ஏற்பாடு செஞ்சோம். அப்புறம் தமிழ்ல வந்தது. அதுவும் புத்தகங்கள் நிறைய பரிமாறிக்கிட்டோம். இது தொடர்ந்து நம்ம படிக்கணும். நம்ம நாகரிகம் தமிழ்ங்கிறது தென்னிந்தியா திராவிடமா தாண்டி இந்திய துணைக்கண்டத்தை தாண்டியும் போயிட்டு இருக்கிறத நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு முனைவர் பாமா அவர்கள் உரையாற்றுறது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் இணைஞ்சது செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் உரை கேட்கறதுக்காக வந்தவங்கன்னு நான் நினைக்கல. செயல்பாட்டாளர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னும் பெருதி அடுத்த உரை ராஜ் நிகழ்த்துவாரு. இன்னும் தேதி குறிக்கல. இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க போய் பார்த்து அது ஒரு ஆன்மீக பயணம்னு கூட நான் சொல்லுவேன். நான் இதை வரலாற்று பயணம் ஆன்மீக பயணம்னு சொல்லலாம். இப்ப முனைவர் பாமா இந்த உரை ஒரு 50 நிமிடம் நல்ல சுவையா நீங்க எல்லாம் கடைசி வரையும் கேட்கணும். அதை ஒரே ஸ்லைட்ஸோட பேசி முடிச்ச உடனே ஒரு 15-20 நிமிடம் வினா விடை முடிச்சிடலாம். அவங்கள பத்தி நான் ரொம்ப பேசுறதுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன். அவங்க பிறந்த ஊர் மதுரைன்னு வேற சொல்ல வேண்டாம். சங்கம் வளர்த்த மதுரை தான். பள்ளிக்கல்வி கேப்டன் ஹால் மகளிர் மேல்நிலை பள்ளி, இளங்கலை முதுகலை தியாகராஜர் பொறியியல் கல்லூரி திருப்பரங்குன்றம் மதுரை. முனைவர் பட்டம் ஆய்வு இந்திய தொழில்நுட்ப கழகம் PhD இன் வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் IIT மெட்ராஸ். இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல வேண்டாம். IITலேயே அவங்க PhD பண்ணிட்டாங்க. தொழில் 2011ஆம் ஆண்டு முதல் செமிகண்டக்டர் நிறுவனத்தில் பணி. தற்போது சென்னையில் உள்ள அமெரிக்க நிறுவனமான குவால்காம் நிறுவனத்தில் பணி செய்து வருகிறார்கள். தமிழ் மேலும் வரலாறு மேலும் உள்ள ஆர்வத்தை கோவிட் பெருந்தொற்று காலத்திலிருந்து வளர்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கோவிட் தான் நமக்கெல்லாம் பெரிய ஊக்கமாக இருந்துன்னு கூட சொல்லலாம். தன்னார்வலராக தமிழ் மரபு அறக்கட்டளையின் இணைய வழி கல்விக் கழகத்தின் பொறுப்பாளராக செயல்பட்டு வருகிறார். இப்பொழுது முனைவர் பாமா அவர்கள் கருத்துரையை ஆற்றுவார்கள். நாமெல்லாம் பொறுமையாக கேட்டு கடைசியில ஒரு 20 மினிட்ஸ் நம்ம கேள்வி பதில் இருந்தா கருத்துரை இருந்தா நீங்க கை உறுத்துங்க. நான் உங்களை ஒரு நிமிடம் சுருக்கமா சொல்லி முடிப்போம். பாமா நீங்க பேசுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஷேர் பண்ணிக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி நம்ம இப்ப பேசிட்டு இருந்தோம். இதுல நாங்க இந்த ஆகஸ்ட் மாசம் லோத்தல் தோலவிரா 2 சிந்துவெளி நகரங்களுக்கு போயிட்டு வந்தோம். அந்தோட பயண அனுபவத்தை தான் நான் இங்க இருக்கேன். இதுக்கு இந்த பயணம் போயிட்டு வந்தோம் அப்படின்றத ராஜையாட்டையும் சொன்னேன், நம்ம அரசையாட்டையும் சொன்னேன், பாலாயாட்டையும் சொன்னேன். அவங்க 3 பேரும் ரொம்ப ஊக்குவிச்சு இதை ஒரு உரையாவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ஊக்குவிப்பின் விளைவு தான் இந்த உரை. இந்த உரையில நாங்க போயிட்டு வந்த ஒரு அனுபவம், அங்க பார்த்த தொல்லியல் எச்சங்களை நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். உரைக்குள்ள போல
ஐயா முன்னாடி அரசையா சொன்ன மாதிரி வந்து இந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் குரூப்ல வந்து நானும் நவம்பர் 2022 என்னைக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு வந்து நானும் வந்து அதுல கலந்துக்கிட்டேன். இந்த இதுல வந்து இந்த புத்தகத்தோட இதை வந்து நிறைய சாப்டர்ஸா 10 வாரம் வந்து படிச்சோம். அப்ப படிக்கும் போது இந்த இடத்துக்குலாம் நம்ம எப்படி போயிட்டு வர முடியுமா அப்படின்றது வந்து அப்பயே அந்த உணர்வு வந்துச்சு. இந்த குழுமத்திலையும் நிறைய வந்து கலந்துரையாடல்கள் இருந்தது. இங்க எப்படி போயிட்டு வர முடியும் அப்படின்றதெல்லாம். அது அப்புறம் நம்ம அது போகணுன்ற ஆசை அப்பயே மனசுல வந்துருச்சு. ஆனா வந்து நடந்தது ஆகஸ்ட் 2024 தான் எனக்கு நடந்தது. சில நகரங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஆஹ் சிந்துவெளி நாகரிகம்னு வந்து இப்ப நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லயே வந்து நம்ம இதை நிறைய படிச்சிருக்கோம். இதுல வந்து பார்த்தோம்னா வந்து இந்த நகரம் வந்து நாகரிகம் வந்து பார்த்தோம்னா பல லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருக்கு, சதுர கிலோமீட்டர்ல இருக்கு. இதுல வந்து நிறைய வந்து இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு. இந்தியால வந்து இங்க மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த சிந்து சமவெளி இந்த பிரவுன் ஷேட்ல இருக்கிறதுனா சிந்து சமவெளி நிலங்கள். இது மகாராஷ்டிரா வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இதுல முக்கியமான நகரங்கள்னு நம்ம பார்த்தோம்னா முக்கிய 5 நகரங்கள் பெருநகரங்கள்னு சொல்றது வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, கனவாரிவாலா, ராக்கிகிரி, தோலவீரா. இது வந்து 5 பெரிய நகரங்கள். இதுல 3 வந்து அவங்க வந்து பாகிஸ்தான்ல இருக்கு, 2 வந்து இந்தியால இருக்கு. இது 2 பெரிய நகரங்கள். ஆனா இப்ப குஜராத்தையே எடுத்துக்கிட்டோம்னா குஜராத்ல வந்து 400க்கும் மேற்பட்ட சிந்துவெளி நகரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் இருக்கு, மகாராஷ்டிராலையும் வந்து இருக்கு, மற்ற ராஜஸ்தான், பஞ்சாப் அந்த மாதிரி இடங்கள்லயும் நிறைய இருக்கு. இதுல வந்து நாங்க இந்த பயணத்துல போயிட்டு வந்தது, ஆற்றுப்படை நடத்தின பயணத்துல போயிட்டு வந்தது வந்து லோத்தலும் தோலவீராவும். இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி போகணுன்ற ஆசை நிறையா. ஆனா எப்படி போறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வந்து நானும் வந்து எல்லாரும் போலையும் ஃப்ரெண்ட்ஸை வச்சு போலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேசினேன். நான் ஜான்வரியில பேசினேன். எப்பயும் எக்கோ அடிக்குதுங்களா? எனக்கு எக்கோ வருது. யாரு? இல்லம்மா பேசுங்க பேசுங்க. ஓகே. ப்ராப்ளம் என்ன இதா இருக்கும், நீங்க பேசுங்க. சரி. ஓகே. இது வந்து நானும் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அது கோவா ட்ரிப் மாதிரி எல்லாரும் பிளான் பண்ற கோவா ட்ரிப் மாதிரி ஊத்திக்கிச்சு. ஜனவரியில அது ஊத்திக்கிச்சு. இந்த நிலையில இருக்கும் போது வந்து திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து மாணிக் சாரோட போஸ்ட் வந்து இந்த போஸ்ட்டை நான் வந்து ஃபேஸ்புக்ல பார்த்தேன். அப்ப ஆற்றுப்படை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. மாணிக் சாரோட போஸ்ட்ல வால்ல வந்து இந்த போஸ்ட்டை பார்த்தேன். பார்த்த உடனே ஜூன் மாசம் அது பார்த்த உடனே வந்து இவங்களுக்கு கால் பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணி அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் பண்ணி இது பண்ணிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஆர்வம் வந்து இருந்ததுனால இன்ஸ்டன்டா அன்னைக்கே பேமெண்ட்லாம் பண்ணி எல்லா வேலையும் வந்து பண்ணிட்டாச்சு. இது வந்து ஒரு 5 நாள் பயணமா போனோம். இவங்க நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா வந்து இவ்வளவு தூரம் போறோம், அதனால சுத்தி இருக்கிற இடங்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. இதுல நம்ம வந்து முக்கியமா நம்ம இந்த குரூப்புக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்குது வந்து இந்த லோத்தல் ஹரப்பன் சிவிலைசேஷனும் தோலவீரா ஹரப்பன் சிவிலைசேஷனும். ஸோ இந்த 2 இதோட அனுபவத்தை தான் நம்ம தொடர்ந்து பேச போறோம். லோக்கல்ன்றது வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது குஜராத்ல இருக்குன்ட்டு. நாங்க சென்னையில இருந்து அகமதாபாத்துக்கு வந்து ஃபிளைட்ல போயிட்டோம். அங்க இருந்து அகமதாபாத்ல இருந்து பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்க 3 நாள் அங்க தங்கியிருந்தோம். முதல் 2 நாள் மத்த இடங்கள் பார்த்தோம். 3ஆவது நாள் வந்து லோக்கலுக்கு போனோம். இது பார்த்தோம்னா இங்க எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து 75ல இருந்து 80 கிலோமீட்டர் இருக்கு. இதுக்கு வந்து நாங்க போறதுக்கே வந்து ஒரு 2 மணி நேரம் டிராவல் ஆச்சு. இந்த இதுக்கு போயிட்டு அங்க வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் வந்து நிறைய இருக்குன்றதுனால எல்லாருமே ஆர்வமா போனோம். இந்த லோக்கல்ன்ற இடம் வந்து இங்க வந்து ஜூம் பண்ணி இந்த இந்த பிளாட்ல இந்த பிக்சர்ல வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கல்ஃப் ஆஃப் காம்பத். இதுதான் இந்த இடம் தான். இந்த இடம் வந்து கல்ஃப் ஆஃப் காம்பத். இதுக்குல இருந்து பக்கத்துல தான் வந்து லோக்கல் இருக்கு. சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா வந்து இது சபர்மதி நதி. இது வந்து அதோட கிளை நதியான பாகோவான்ற நதி. இந்த ஒரு 2 நதிக்கு இடையில தான் வந்து இந்த லோத்தல்ன்ற ஒரு இடம் வந்து இருக்கு. இங்க என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து இதுவும் சிந்துவெளி நகரம். நிறைய அகழாய்வு செய்யப்பட்ட நகரம். ஆனா இந்த அகழாய்வு செய்யப்பட்டிருந்தாலும் இதுல நிறைய அகழாய்வு எச்சங்கள் வந்து இருக்கு. அது ஏன்னா கட்டடங்களா இருந்ததுனால அந்த எச்சங்களை எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது. அது அப்படியே அதே இடத்துல இருக்கு. அதுதான் வந்து இங்க போய் பார்க்கணும்னா நம்ம அதை தான் போய் பார்க்க போறோம். இந்த லோத்தல்ல வந்து சைட் மியூசியமும் இருக்கு. ஆனா நாங்க போயிருந்த சமயம் வந்து அது வந்து இதாயிருச்சு, ரெனோவேஷனுக்காண்டி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால வந்து எங்களால வந்து அந்த சைட் மியூசியம் பார்க்க முடியல. மத்தது என்னென்ன பார்த்தோமோ அதை அங்க பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு, லோத்தல் தொல்லியல் ஆய்வு எப்ப பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டம் பார்த்தோம்னா வந்து 55ல இருந்து 62க்குள்ள பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது வந்து பார்த்தோம்னா வந்து ஹரப்பாவும், மொஹஞ்சதாரோவும் வந்து பாகிஸ்தானுக்கு போயிருச்சு. அப்ப நம்மளுக்கு எது சிந்துவெளி நகரங்கள் நம்மகிட்டயும் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இந்திய அரசு வந்து அதுக்கான முயற்சிகளையும் வந்து அத நிரூபிக்க இந்திய அரசு வந்து நெறைய முயற்சிகள் எடுத்தது. ஏஎஸ்ஐ நெறைய வேலை செஞ்சாங்க. அதுல வந்து திரு எஸ்.ஆர். ராவ் அவங்களோட பணி வந்து இந்த லோத்தல்ன்ற இடத்துல வந்து இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த லோத்தல்ன்ற இடம் வந்து முதலா வந்து அ அகழாய்வு செய்யப்பட்ட இடம் வந்து குஜராத்ல அகழாய்வு செய்யப்பட்ட இடம் வந்து இது. இது ஒரு கிராம மக்கள் தான் சொல்லி அதுக்கப்புறம் எப்படி நம்ம கீழடி வந்து கிராம மக்களோட அ உ அ உதவியில வந்து நடந்ததோ, அதே மாதிரி லோத்தலுமே கிராம மக்கள்கிட்ட சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து அங்க போய் அவங்களோட வேலைகள் எல்லாம் தொடங்கியிருக்காங்க. இத முன்னெடுத்து நடத்தினவர் வந்து எஸ்.ஆர். ராவ். தொடர்ந்து வந்து ஜே.பி. ஜோஷி அவர்களும், திரு ஆர்.எஸ். பிஸ்தா அவர்களும் வந்து இந்த பணிகள வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது 94க்கு அப்புறம் வந்து நெறைய பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க எல்லாமே பண்ணிட்டு வந்து இவங்களோட வரைபடம் எப்பயுமே தொல்லியல் வரைபடம் ஒண்ணு கொண்டு வருவாங்க இல்லைங்களா? அந்த வரைபடம் வந்து நம்ம பாலகிருஷ்ண ஐயா புக்ல இருக்க வரைபடத்த தான் இங்க எடுத்து போட்டிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படகுத்துறை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து இது வந்து அக்ரோபோலிஸ்ன்னு சொல்ற மேல் நகரம். இது வந்து கிடங்கு, வேர்ஹவுஸ். இது வந்து லோயர் டவுன். இதெல்லாம் ஃபேக்டரி இருந்த ஏரியா. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இதுல ஒரு ஆறு இங்க ஓடுன மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா, நான் வந்து இன்னைக்கு இப்ப இருக்கிற Google மேப்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆறு அங்க இல்ல. இதுக்கு வந்து நான் வரேன். ஆனா, இந்த இடம் எல்லாமே எவ்வளோ சதுர கிலோமீட்டர் இருந்தது, இல்ல எவ்வளோ ஏரியா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு 17 ஏக்கர் அ அளவு இருக்க ஒரு இடம். இதுல வந்து என்ன மாதிரி ஹரப்பன் சிவிலைசேஷன் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து தோராயமா 2200 பிசில வந்து அ இருந்த காலகட்டத்துல இருந்த ஹரப்பர்கள் தான் இங்க வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்கள வந்து மெச்சூர் ஹரப்பன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால இங்க வந்து இருந்தவங்க எல்லாமே மெச்சூர் ஹரப்பன்ஸா தான் இருந்திருக்காங்க. அம் இதுல இருக்க ஒவ்வொரு பகுதியா நம்ம இப்ப பார்க்கலாம். அம் அங்க போறம்போதே நம்ம வெல்கம் பண்றது வந்து இந்த க இதுதான் வெல்கம் போர்டுன்றத இதையே சொல்லலாம். இதுல பார்த்தீங்கன்னா, லோத்தல் எ ஹரப்பன் போர்ட் டவுன் இதுதான் நம்மள வெல்கம் பண்ற சைன் போர்டா இருக்கு. இங்க வந்து இத ஹரப்பன் போர்ட் டவுன்னு வந்து நம்ம சொல்லும்போதே வந்து, இது வந்து அர்த்தம் நம்மளுக்கு புரிஞ்சிரும். இது வந்து ஒரு துறைமுக நகரம். அ ஒரு சிந்துவெளி நகரம், ஒரு துறைமுக நகரம். இப்ப துறைமுக நகரம்னா நெறைய வந்து கப்பல்களோ, படகுகளோ வந்து வந்துட்டு போயிருக்கணும். இங்க லோக்கல்ல வந்து நம்ம உள்ள போனோனே வந்து நம்மளோட வலது கை பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படகுத்துறை. இந்த படகுத்துறை வந்து இது வந்து டாக் யார்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்றது. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 216 மீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னா வந்து 37 மீட்டர். இது வந்து இதோட நீளம், அகலம். நாங்க போன நேரத்துல வந்து பருவமழை காலம்ன்றதுனால வந்து நல்லா வந்து ஃபுல்லா வந்து தண்ணியும் இருந்தது. ஆ இதுல வந்து ம மதகும் வந்து இந்த படத்துல வந்து நான் காட்ட விரும்புனது, இதுல வந்து மதகும் இருக்கு. மதகுனா வந்து அது ஒரு ஷட்டர் மாதிரி தானே இருக்கும். அந்த ஷட்டர் போட்டுக்கிற அளவுக்கு வந்து இங்க வந்து அதோட அமைப்பும் இன்றளவும் அது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இந்த இது வந்து என்ன ஒரு அ மெட்டீரியலால கட்டப்பட்டிருக்குன்னா, செங்கற்கள் தான். இங்க 2 விதமான செங்கற்கள் பார்க்குறோம் இல்லைங்களா? இதுல வந்து இந்த செங்கற்கள் பார்த்தீங்கன்னா வந்து பழசு. இதுதான் வந்து அகழாய்வு செய்யப்பட்டபோது கிடைச்ச அ ச செங்கற்கள். அதாவது இந்த டாக்யார்டோட நிலைமை அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா இத பாதுகாக்கணுன்றதுக்காண்டி வந்து ஏஎஸ்ஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 4, 5 வரி வந்து அவங்க கூடுதலா வந்து செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. இல்லைன்னா அது வந்து அ அ அ சேம் சேதாரம் ஆகும் அப்படின்றதுனால கூடுதலா வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ அகழாய்வுக்கு பண்ணும்போது எல்லா விஷயமும் நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்ப இதுக்கு நெறைய அனுமானங்களும் வந்து இந்த இடத்துக்கு இருந்திருக்கு. அப்போ ஒரு சிலர் வந்து இது வந்து ஒரு இரிகேஷன் டேங்கா இருந்திருக்கலாம். இல்ல தண்ணி வசதிக்காண்டி வந்து அவங்க இது வச்சிருந்துருக்கலாம். அவங்களோட குடிநீருக்காண்டி கூட வச்சிருந்திருக்கலாம். அப்படின்லாம் சில கருத்துக்கள் நிலவிட்டு இருந்தது. ஆனா வந்து இதுல என்னன்னா க காலகட்டத்தில வந்து 2 விஷயம் வந்து பார்த்துருக்காங்க. ஒண்ணு வந்து இதுக்குள்ளேயே வந்து நங்கூரங்கள் நெறைய வந்து இந்த ஏரியாலயே வந்து இந்த டாக்யார்ட்லயே வந்து நங்கூரங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கடல் படிமங்கள் மெரைன் ஃபாசில்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்து அத வந்து ஜியாலஜிஸ்ட்ஸ் வந்து அத வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இது வந்து மெரைன் ஃபாசில்ஸ் கிடைச்சதுனாலயே வந்து இது வந்து இன்னுமே ப்ரூவ் ஆகுது. இதுக்குள்ள கடல் நீர் வந்திருக்கு. ஏன்னா கடல் நீர் வராம மெரைன் ஃபாசில்ஸ் வராது. அதனால இதுக்குள்ள கடல்
கடல் நீர் கட்டாயமா வந்திருக்குன்றத வந்து ஆய்வுபூர்வமா வந்து புவியியல் ஜியாலஜிஸ்ட் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இப்ப வரைக்கும் வந்து இது படகுத்துறைன்றது எல்லாராலையும் வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற படகுத்துறைன்னா இங்க அப்ப பக்கத்துல எங்க ஆறு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும்ல. அந்த வரைபடத்திலையும் நம்ம பார்த்தோம். ஆனா வந்து வரைபடத்துல வந்து பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு இருக்க கூகுள் மேப்ஸ் எடுத்து பார்த்தோம்னா வந்து சபர்மதியும் பகவாவும் 2மே வேற தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ரீசெண்டா நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து இத பத்தி நெறைய பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த குரூப்லயே நெறைய பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுல சில ஷேர் பண்ண ஆர்டிகல்ஸ்ல பார்த்திருந்தீங்கன்னா வந்து இந்த சபர்மதி நதி வந்து இன்னைக்கு இருக்கிறதோட வந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதாவது இன்னைக்கு தள்ளி போயிருக்கு. இவ்வளவு தூரம் தள்ளி போயிருக்கு. முன்னாடி வந்து லோத்தல் இருந்த காலத்துல வந்து அது 20 கிலோமீட்டர் லோத்தலுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருந்திருக்கு. அது ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அப்ப சபர்மதி நதி வந்து இத சுத்தி தான் இத ஒட்டி தான் ஓடி இருக்கு. அப்ப வந்து சபர்மதி நதி வந்து இதுல கடல்ல கலக்குற போது அந்த பேசேஜ் தான் வந்து அந்த வாட்டர்வே வழியா தான் வந்து போட்ஸ்லாம் வந்துட்டு போயிருக்கு இந்த இதுக்கு படகுத்துறைக்கு. இது முக்கியமானது. அடுத்து வந்து லோத்தல்ல வந்து அடுத்த தொல்லியல் எச்சம் பார்த்தோம்னா வந்து நம்ம நடந்து போனோம்னா முதல்ல நம்ம கண்ணுக்கு படுறது வந்து இந்த மேடு தான். இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில வந்து நம்ம ஹரப்பா, மொஹஞ்சதாரோன்னு சொன்னோனே நமக்கு ஞாபகம் வர்றது அவங்களோட சானிடேஷனும், அவங்களோட கிரேட் பாத் அந்த மாதிரி ஞாபகம் வரும். லோத்தல்லயும் வந்து போனோம்னு நம்ம பார்க்கறது குளியல் அறைகள் தான் வந்து குளியல் அறைகள் மட்டும் இல்ல, அதுக்கு தொடர்ந்து வந்து கால்வாய்களும் இருக்கு, வாய்க்கால்களும் இருக்கு. இந்த மாதிரி வந்து குளியல் அறைகள் நிறைய அங்க பார்க்க முடியுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து இந்த வீடியோ ஒண்ணு நான் வந்து அங்க பண்ணேன். ஸோ இந்த வீடியோல இருந்து இதுல இந்த கால்வாய் வந்து எவ்வளவு நீளம்ன்றத நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ இப்ப பார்க்கலாம். அங்க போயிட்டு வந்தோம். இது பாத்தீங்கன்னா நீளமா போயிட்டே இருக்கு. எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுது பாருங்களேன். இங்க வேற எங்கேயோ இருந்து வருது, இந்த தண்ணியும் அதுல போய் சேருது. இந்த முக்கியமானது அடுத்து இதுல என்ன பாத்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் ஓப்பனா இருந்த ட்ரைனேஜ் அடுத்து வந்து க்ளோஸ்டு ட்ரைனேஜா. ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோஸ்டு ட்ரைனேஜும் வந்து அங்க வந்து நிறைய பகுதியில இருக்கு. அது போக வந்து இந்த ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மேல் நகரத்துல ஒரு வீட்டு பகுதி, அதுல இருந்து வெளியில வர தண்ணியும் இந்த வாய்க்காலோட கனெக்ட் ஆகுது. அதோட கனெக்ட் ஆகி இது வந்து போயிட்டே இருக்கு. இது வந்து இந்த வீடியோ எடுத்தது வந்து மேல் நகரத்துல வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து போய் வந்து கீழ் நகரத்தோட ஜாயின் ஆகுது. கீழ் நகரம் வந்து அது ஆத்தோட வந்து போய் ஜாயின் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம், ஹரப்பன்ஸோட ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பத்தி நிறைய வந்து நம்மளுக்கு தெரியும். அதுல வந்து அதோட ஆதாரமா வந்து லோக்கல்லையும் வந்து அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம பார்க்க முடியும். அடுத்து மேல் நகரம்ன்றது நமக்கு தெரியும். மேல் நகரம்ன்றது வந்து குடித்தலைவர்கள் வாழ்ந்த இடமா இருக்கும். இந்த மேல் நகரம்ன்றது வந்து இது வந்து டாக்யார்டு. இந்த டாக்யார்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்டு பகுதியை நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா? இந்த மேட்டு பகுதி தான் வந்து இந்த மேட்டு பகுதியில இது வந்து கிடங்கு. இதுதான் வந்து இந்த மேல் நகரம் இருக்கிறது. முன்னாடியே பார்த்த மாதிரி வந்து குளியல் அறைகள், வடிகால் வசதியோட இருக்கு. கிணறு இருக்கு, உரை கிணறு இருக்கு. இந்த கிணறு வந்து ஒரு 30 மீட்டர் ஆழம் உள்ள கிணறு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிச்சன் ஏரியா. இதுல வந்து இருக்க மாதிரி தண்ணி வந்து டைரக்டா வெளியில போகாம இதை வந்து ஒரு செடிமெண்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்க இன்னும் வந்து பார்வைக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து தொல்லியல் எச்சங்கள் அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்க தொல்லியல் எச்சங்கள். இதுவும் இன்றைய நம்மளுக்கு பார்வைக்கு இருக்கு. அப்புறம் வந்து நம்ம லோக்கல்ல வந்து அடுத்து வந்து முக்கியமா வந்து பார்க்கணும்னா வந்து மணிகள் தொழிற்சாலை. இதுதான் எனக்கு ரொம்ப வந்து பிரமிப்பை கொடுத்தது. கால்வாய்களுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பிரமிப்பை கொடுத்தது வந்து இந்த மணிகள் தொழிற்சாலை. இதுல இந்த சைடு இருக்கிற படம் பாத்தீங்கன்னா வந்து வெறும் அடித்தளம் மட்டும் இருக்கிற மாதிரி பாக்குறீங்களா? இது வந்து என்னன்னா அந்த தொழிற்சாலைகளோட அறைகள். இந்த அறைகள் வந்து ஒரு 11 அறைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அறையில வந்து பார்த்தோம்னா அவங்க யூஸ் பண்ண உலை, அவங்க வந்து மணிகள் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ண உலைகள் வந்து இன்னமும் இருக்கு. அததான் வந்து யாரும் வந்து சேதப்படுத்திடக்கூடாதுன்னு ஒரு கேஜ் போட்டு வச்சிருக்காங்க, ஒரு கூண்டு போட்டு வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இதோட நீளம் பாத்தீங்கன்னா 2 மீட்டர் 16 சென்டிமீட்டர். அவ்வளவு 216 சென்டிமீட்டர் வந்து இந்த நீளம் இருக்கு. இதுல வந்து அது எப்படி வந்து ஒரு உலையில ஃபர்னேஸ்ல வந்து
நம்ம வெளியில இருந்து காத்த தள்ளி எரிபொருளை வந்து இடையில ஒரு இடத்துல போட்டுட்டு அது எரியும். அப்புறம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உருக்கணும். அந்த அமைப்பு வந்து இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு இங்க ஒரு கட்டம் வரைக்கும் நீளமா இருக்கும். அப்புறம் ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள்ல தான் வந்து ஒரு இடத்துல வந்து பெரிய துளையா இருக்கிறதுல வந்து எரிபொருள் போடுற மாதிரியும், சின்ன துளைகள்ல வந்து நம்மளோட உருக்க வேண்டிய பொருளை வந்து வைக்கிற மாதிரியும் அமைப்புகள் வந்து நம்ம நேரவே பார்க்க முடியும். இதுல இன்னொன்னு வந்து இந்த வெறும் ஃபர்னேஸ் மட்டும் அவங்க கண்டுபிடிக்கல. இந்த அகழாய்வு அப்போ வந்து 2 கிண்ணங்கள் வந்து இதுக்கு பக்கத்திலேயே வந்து எடுத்திருக்காங்க. அந்த கிண்ணங்கள்ல என்ன இருக்கு, மண் கிண்ணங்கள்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வந்து நெறைய மணிகள் வந்து அதாவது இது வேலை பார்த்துட்டு இருக்க இடம் இல்லைங்களா? அப்ப வந்து நெறைய யூஸ் பண்ண மணிகள் வந்து அங்க வந்து சிதஞ்ச நிலையில சிலது தூள்களா அந்த மாதிரி வந்து கிண்ணங்கள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் 2 பெரிய ஜாடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய மணிகள் நிறைந்த 2 பெரிய ஜாடிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜாடிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்குள்ள பாத்தீங்கன்னா செய்யப்பட்ட மணிகள். கற்கள்ல இருந்து மணிகளா வந்து அவங்க வந்து மணிகள்ன்றது மணி மாலையா தானே யூஸ் பண்ணாங்க. அந்த மணி மாலைகள் தேவையான வடிவமைப்புல அவங்க செஞ்ச அந்த மாதிரி இதை வந்து இங்க நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 2 ஜாடிகள் நிறைய வந்து அந்த நிறைய அளவுகள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய மெட்டீரியல்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இங்க கிடைச்சது லோக்கல்ல கிடைச்ச ஒரு முக்கியமான அகழாய்வு சின்னம். அடுத்து பாத்தீங்கன்னா கீழ்நகரம். இப்ப இந்த கீழ்நகரம்ன்றது வந்து மேல் நகரம். இதுக்கு நான் வந்து இந்த போட்டோ எடுத்தது மேல் நகரத்துல இருந்து போட்டோ எடுத்திருக்கேன். இது கீழ்நகரத்துல இருக்கு. இந்த கீழ்நகரம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா வீடுமே ஒரே மாதிரியான அமைப்பு. இது வந்து ஒரு வீடோட போட்டோ. இந்த வீடு பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே அடித்தளம் எல்லாமே வந்து செங்கற்களான அடித்தளம். இந்த அடித்தளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூமு, இன்னொரு ரூமு, இது பாத்ரூமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த வீட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வந்து இது சொல்லுவோம் இல்லைங்களா? நிலப்படி அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கும் வந்து அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிலப்படி வந்து பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்வா இருக்க மாதிரி இருக்கு. இந்த போட்டோகிராஃப்ல நான் வந்து போட்டோகிராஃப் எடுத்துட்டேன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா அதுல வந்து எனக்கு சரியா கேப்சர் ஆகல. ஆனா பார்த்தோம், அந்த இடத்துல பார்த்தோம். நிலப்படிகள்லாம் வந்து ரொம்ப தாழ்வானதாகவும், மற்ற இடத்துல ரொம்ப தாழ்வா இல்ல, ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் வந்து தாழ்வா இருக்கிற மாதிரியும், மற்றதெல்லாம் வந்து ஒரே சமமான அளவுல இருக்கு. இது வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த வியூ லென்த் வந்து உங்களால ஃபுல்லா விஷுவலைஸ் பண்ண முடியுதா என்னன்னு தெரியல. இது பல 100 அடிகள் இருக்கிற நிறைய வீடுகள் இதுல இருக்கு. இதுல கீழ்நகரம் அப்படியே வந்து இன்னமுமே வந்து பிரிசர்வ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து லோத்தலோட கீழ்நகரம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து லோக்கல்ல அடுத்தது முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா கிடங்கு. கிடங்கு வந்துன்னா வந்து நம்மளுக்கு படகு வருது, தொழிற்சாலை இருக்கு. அப்ப வந்து ஒண்ணு வந்து வந்த பொருள்களை வந்து பாதுகாக்கணும். படகு வழியா வந்து அனுப்பிச்சு வைக்கலாம். இல்ல அங்கிருந்து சில பொருள்களா கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வந்த பொருட்களோ, அனுப்ப வேண்டிய பொருட்களோ அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லைங்களா? தொழிற்சாலையில இருந்து வர பொருட்களை பாதுகாக்கிற இடமாவும் இது இருந்திருக்கு. கப்பல்ல இருந்து வர பொருட்களை பாதுகாக்கிற இடமா இது இருந்திருக்கு. இது இந்த படத்துல வந்து நான் காட்டியிருக்கிறது வந்து என்னன்னா, இது ஒரு தரைத்தளம். இந்த பொண்ணு நிக்கிறதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். இவன் வந்து தரைத்தளத்துல நின்றுட்டு இருக்கா. அதுவே வந்து ஒரு செங்கல் கற்களா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு மீட்டர் அளவு வந்து இது உயரம் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு அறையும் உயர்த்தி தான் கட்டியிருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமென்ஷன் தெரியும். இங்கேயும் வந்து உயர்த்தி தான் இருக்குது, நல்லா தெரியும். இந்த அறைகள் எல்லாமே ஒரே மாதிரி ஒரு அளவுல தான் இருக்கு. ஆனா இந்த அறைகள் 2 அறைக்கு நடுவுல வந்து போதுமான அளவு வந்து இடைவெளி இருக்கு. அதே சமயம் உயரமும் இருக்கு. அப்ப இடைவெளி இருந்தாலும் வந்து உங்களுக்கு காத்து போகிறதுக்கு நல்ல வசதி இருக்கும். உயரம் இருக்கிறதுனால வந்து எந்த ஒரு ஈரமும் ஆகாம பொருட்களை பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து வசதியாகவும் இருக்கு. இந்த மாதிரிதான் உங்களோட கிடங்கு அமைப்பு இருக்கு. சோ இப்ப நிறைய விஷயங்கள் பார்த்தோம். தனித்தனியா பார்த்தோம். இது எல்லாத்தையுமே வந்து ஏசை என்னன்னா ஒரு லோக்கல் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு யூகிச்சு கன்ஜெக்ஷனல் மேப்பும் போட்டிருக்காங்க. அதுதான் இங்க. உங்களுக்கு வந்து இங்க ஆத்து வழியா வந்து உங்களுக்கு படகு வந்துருது. இங்க இருக்கிறது இப்ப தானிய கிடங்கு பார்த்தது இந்த இடம். மேல்நகரம் இந்த இடம். தொழிற்சாலைகள் எல்லாம் இந்த இடம். இதுக்கு அடுத்துதான் வந்து அவங்களோட இடுகாடு இருக்கு. ஆனா இடுகாட்டுக்கு இப்ப எங்களை விடல. அதனால நாங்க அங்க போகவும் இல்லை. ஏன்னா அந்த ஏரியாலாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழ்நகரம் பாத்தீங்கன்னா இந்த கீழ்நகரத்துல தான் வந்து நிறைய இருக்கு. இந்த கீழ்நகரத்துல எங்களை அலோவ் பண்ணது இந்த ஏரியாவுக்கு தான் அலோவ் பண்ணாங்க. இதே மாதிரி நிறைய வந்து
கிடங்குகள் இருந்திருக்கும் போல, அதுதான் நகரங்கள் வீடுகள் இருந்திருக்கும் போல, அதான் இங்க வந்து இது பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மேல் நகரத்துல இங்க வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தெரியுது பாருங்களேன். இதுதான் வந்து அந்த பாத்ரூம்ஸ் இருந்த இடம், குளியல் அறைகள் இருந்த இடம் வந்து இந்த இடம் தான். இதுல இருந்து வந்து எல்லா கனெக்ஷனும், இதுல வீட்டுல இருந்து வர தண்ணியும் இங்க வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரிதான் வந்து நகர அமைப்பு இருந்திருக்கும். யானைகள் இருக்கு, மாட்டு வண்டி இருக்கு, இந்த மாதிரிதான் இந்த லோத்தல் நகரம் வந்து இயங்கி இருந்திருக்கும் அப்படின்றது தொல்லியல் வல்லுநர்களோட அவங்களோட ஆய்வு முடிவுகள். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஜேஓசி வந்து முன்னாடியே நான் சொன்னேன்ல, ஜேஓசி வந்து நம்ம நிறைய நாள் வந்து இந்த குரூப்ல நாங்க படிச்சுட்டு இருந்தோம். அப்ப வந்து பார்த்தோம்னா பாலகிருஷ்ண ஐயாவோட முக்கியமான ஆய்வு முடிவுகள்ல ஒண்ணு பார்த்தோம்னா வந்து ஹை வெஸ்ட் லோ ஈஸ்ட் டைக்கட்டாமி. அதோடது வந்து இங்க போனோனே நம்ம பார்க்க முடியுது. இங்க வந்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்யார்ட்ல இருந்து பார்க்கும் போதே இந்த மேல் நகரம் இருந்தது. மேல் நகரத்துல இருந்து கீழ் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரே பிக்சர்ல என்னால எடுக்க முடியல. ஆனா நீங்க போனீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், மேல் மேற்கு கீழ் கிழக்கு அந்த இது வந்து உங்களால வந்து அவர் சொன்ன அந்த டெம்ஸ் மேட்ரிக்ஸ் அங்க போய் அப்படியே ஃபிட் பண்ண முடியும். டெம்ஸ்ன்றது வந்து டைரக்ஷன், எலிவேஷன், மெஷர்மெண்ட், மெட்டீரியல்ஸ் அண்ட் சொசைட்டியல். ஸோ இங்க போனோடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன்லயும் உங்களுக்கு ஒத்து வரும், இதுலயும் வந்து எலிவேஷன்லயும் ஒத்து வரும். மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்றது அவங்க என்ன மாதிரி முத்திரைகள் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி மணிகள் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி வந்து மட்பாண்டங்கள் யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இங்க கிடைச்சதும் பாத்தீங்கன்னா வந்து கருப்பு சிவப்பு பானைகள் தான். ஸோ இங்கேயும் அந்த மெட்டீரியல் தான் வந்து கிடைச்சிருக்கு, மணிகள் கிடைச்சிருக்கு, முத்திரைகள் கிடைச்சிருக்கு. இங்க வந்து எப்படி ஹரப்பா மொஹஞ்சதாரோக்கும் வந்து ஒற்றுமை இருந்ததுன்னு ஜான் மார்ஷல் சொன்னாரோ, அதே அங்க யூஸ் பண்ண முத்திரைகளும் இங்கேயும் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து அந்த ஹை வெஸ்ட் லோ ஈஸ்ட் டைக்கட்டாமியை வந்து இங்க வந்து போனோனே வந்து நம்மளால பார்க்க முடியும். இதுலதான் வந்து நம்ம பாலகிருஷ்ணன் சார் வந்து இந்த ஒரு கூற்றை வந்துதான் நிறைய விதத்துல வந்து அவர் வந்து நிரூபிச்சு இது ஒரு திராவிட பண்பாடு அப்படின்றத நிரூபிக்காரு. அதை வந்து பார்க்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டுல நிறைய தொல்லியல் ஆய்வு அகழாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 8 இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கூட இப்ப வேம்பக்கோட்டையில ரீசெண்டா வந்து இந்த திமில் காலை வந்து காணொலியம் வீட்ல வந்து கிடைச்சது அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய ஆச்சரிய செய்தியா, முக்கியமான செய்தியா வந்து நிறைய இடத்துல நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். இங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த லாப்பஸ் லசூலியும் கார்னிலியம் பீட்ஸ் கற்கள், அப்புறம் வந்து அகைட் கற்கள், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் நிறைய கிடைக்குது. இது என்ன படம் பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ், கற்கள் அப்படியே கிடைக்கிறது. இதை வந்து மணிகளா மாத்தணும்னா வந்து அதுக்குள்ள வந்து ஒரு ஓட்டை, ஒரு துளை வேணும் இல்லைங்களா? அந்த துளைகளை தான் வந்து இந்த தொழிற்சாலைகள்ல வந்து அதுவும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குரிய கற்பனையை வச்சு இதுல நிறைய டிசைன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இந்த மணிகள் எல்லாமே லோத்தல் அகழாய்வுல கிடைச்ச மணிகள். ஸோ இது வந்து நான் எனக்கு கூகுள் பண்ணி நான் எடுத்த படங்கள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த குஜராத்ல கிடைக்கிற மணிகள் தான் நம்மளோட ஊர்லயும் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ வந்து இங்க தொழிற்சாலையும் இருக்கு, அப்புறம் வந்து இங்க படகும் இருக்கு. அப்படின்னா வந்து இங்க வந்து இந்த இந்த லோத்தல் நகரத்துல இருந்து நிறைய இடத்துக்கு வந்து அவங்க வந்து வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் நிறைய இடத்துக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரேட் ரூட் தான் வந்து நமக்கு வந்து மெசபோட்டேமியால கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஈரான் போன்ற இடமா இருக்கிறதுல கிடைக்கிறதா இருக்கட்டும், அங்கதான் வந்து மெலுகான்னு நம்மளோட இண்டஸ் வேலி பீப்புளை வந்து மெலுகா அப்படின்ற பேர்ல வந்து அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னு சில ஆய்வு முடிவுகள் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஒரு இதா வந்து இந்த குஜராத் மணிகள் வந்து இருந்திருக்கு, அது தொழிற்சாலைகளையும் செய்யப்பட்டிருக்குன்றத வந்து நம்ம லோத்தல் நகரத்துல பார்க்க முடியும். இந்த லோத்தல் நகரம் வந்து 17 ஏக்கர் தான். ஆனா நிறைய விஷயங்களையும் அதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கு. இந்த உள்ளடக்கி இருக்குன்றத வந்து அங்க போய் பார்க்கும்போது வந்து பார்த்திபன் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு பிரமிப்பாவும் இருந்தது. அப்புறம் நம்ம பாலகிருஷ்ணன் சாரோட உரைகள் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவரும் நிறைய இடத்துல பேசிட்டே இருக்காரு. அதோட வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணிட்டு பாக்குற மாதிரி இருக்கும். ஜேஓசி புக்கா இருக்கட்டும், இல்ல மத்த ஐராவதம் மகாதேவன் ஐயா எழுதின மாதிரி புக்ஸாவும் இருந்தாலுமே இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அதோட அதோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்கு. அடுத்து நாங்க போன இடம் வந்து தோலவீரா. தோலவீரா வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல நாங்க ஃபர்ஸ்ட் 3 நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் பூஜுக்கு வந்து நாங்க ட்ரெயின்ல வந்துட்டோம், ஒரு நைட் ட்ரெயின்ல வந்துட்டோம். இங்க வந்து நைட் ட்ரெயின்ல வர்றதுக்கு இது வந்து சம் 300 ஆட் கிலோமீட்டர்ஸ். இங்க பூஜ்ல நாங்க தங்கியிருந்தோம். பூஜ்ல இருந்து தோலவீரா வந்து ஒரு 100+ கிலோமீட்டர்ஸ்.
இதுக்கு நாங்க வந்து போறதுக்கே வந்து பார்த்தோம்னா, எங்களுக்கு 4 மணி நேரம் ஆயிருச்சு. அது வந்து 100 கிலோமீட்டர்ஸ்னாலும் வந்து 4 மணி நேரம் ஆயிருச்சு. அதுக்கு சில பல விஷயங்களும் இருக்கு. ஏன்னா, இங்கருந்து போகும்போது வந்து இங்க 5 நாள் பயணம்போது ஃபர்ஸ்ட்டு நான் போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு 2 பேர தான் அந்த குரூப்ல தெரியும். தெரியும்னா, அவங்க இவங்க தான் இவங்கன்ற அளவுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் கிடையாது. ஆனா, அங்க போயிட்டு வந்து பார்த்தோம்னா, 52 பேர் இருந்த குரூப்ல வந்து அந்த 3 நாள்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆயிருச்சு. ஏன்னா, எல்லா நேரமும் அவங்களோட தான் இருக்கோம். பஸ்ல தான் டிராவல் பண்றோம் அப்படின்னும்போது, நல்லா எல்லாருமே பரிச்சயப்பட்டுட்டாங்க. அப்ப இங்கருந்து போகும்போது வந்து இந்த ட்ரிப் இன்னுமே என்ஜாயபிளா இருந்தது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, அகமதாபாத் வந்து அது ஒரு மெட்ரோ சிட்டி. ஒரு நெறைய வந்து வர்த்தகம் நடக்கிற இடம். அது ஒரு மெட்ரோ சிட்டி. அதனால வந்து நீங்க நல்ல டெவலப்மெண்ட் இங்க பார்க்க முடியும். நெறைய வந்து ஹை ரைஸ் பில்டிங்ஸ வந்து இங்க நெறைய பார்க்க முடியும். ஆனா பூஜ்க்கு போயிட்டீங்கன்னா, பூஜ் வந்து குஜராத் எப்படி இருக்குமோ அப்படி அதாவது அந்த மக்கள் எப்படி இருப்பாங்களோ, கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்து இங்க வந்து கம்மியா தான் இருந்தது. அது ஒரு வகையில நம்மள மாரி ஆட்களுக்கு அது நல்லது. ஏன்னா, அந்த மக்கள் எப்படி இயங்குறாங்க? அவங்களுக்குள்ள என்ன கலாச்சாரம் இருக்கு? அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து அது ஒரு நல்ல ஒரு தளமா வந்து எங்களுக்கு அமைஞ்சது. பூஜ்ல டெவலப்மெண்ட் அவ்வளவா வந்து இல்லைன்னு நாங்க ஃபுல்லா பார்க்கல. அதனால நாங்க இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா பூஜ் வந்து அகமதாபாத்தோட கம்பேர் பண்ணும்போது வந்து அது ஸ்மாலர் டவுனா தான் இருந்தது. ஆனாலும் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்ட்ரிக்ட். இவ்ளோ பெருசு வந்து டிஸ்ட்ரிக்ட். ஆனா டெவலப்மெண்ட் வந்து டுவர்ட்ஸ் திஸ் போகும்போது நாங்க நெறைய வந்து கிராமங்கள தான் நாங்க பார்த்தோம். அந்த கிராமங்கள்ல பார்க்கும்போது தான் வந்து இன்னுமே நல்லா இருந்தது. அடுத்து வந்து இங்க தோலவிரான்ற இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐலேண்டுக்குள்ள இருக்கு. இது வந்து காதிர் ஐலேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐலேண்டுக்கு போற வழியில தான் ரான் ஆஃப் கட்ச், ரோட் டு ஹெவன். இத பத்தி பேசினேன்னா இந்த டாக் வேற டைரக்ஷன்ல போயிரும். ஸோ வந்து இந்த போற பாதையே ஒரு மெஸ்மரைசிங் பாத. அடுத்து வந்து இங்க போயிட்டு வந்து இந்த ஐலேண்டுக்கு வந்து போறதுக்கு வந்து எங்களுக்கு 4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிருச்சு. அங்க போயிட்டு நாங்க பார்த்தது வந்து என்னென்னன்றத அடுத்து பார்ப்போம். இதுல வந்து ஆ ஆ தோலவிரால வந்து என்னென்ன தொல்லியல் அகழாய்வு நடந்திருக்குன்றத வந்து ஒரு குறிப்பா நம்ம பார்ப்போம். இது அகைன் நான் பாலகிருஷ்ணன் சாரோட புக்ல இருந்து தான் எடுத்தேன். இது வந்து தோலவீராவோட வரைபடம். இத வந்து எப்ப இத வந்து அகழாய்வு செஞ்சிருக்காங்கன்னா, இதுவும் வந்து அந்த ஒரு தேவை நம்மளுக்கு இருந்ததுனால தான் வந்து இந்த இடமுமே அகழாய்வு செய்யப்பட்டது. திரு ஜே.பி. ஜோஷி வந்து அவங்க வந்து இந்த அகழாய்வை எடுத்து நடத்தியிருக்காங்க. 67, 68ஆம் ஆண்டு வந்து அவர் எடுத்து நடத்தியிருக்காரு. அப்போ வந்து பெருசா ஒண்ணும் வந்து இதுல வந்து கண்டுபிடிக்கல. ஆனா தொடர்ந்து வந்து 1989ல வந்து பிஷ்ட் வந்து இந்த அகழாய்வை வந்து தொடர்ந்து எடுத்து நடத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 16 வருஷம் நடத்தியிருக்காரு. 16 வருஷத்துல வந்து 13 கட்ட அகழாய்வுகள் வந்து இங்க நடந்திருக்கு. இதுல வந்து தோலவீரா வந்து அவங்க தோண்ட தோண்ட கிடைச்சிருக்கும் போல. 120 ஏக்கர் வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. இந்த 120 ஏக்கர் தோண்டி எடுத்ததுல பாத்தீங்கன்னா, தோலாவீரா நகரம் எப்பலாம் இயங்கியிருக்குன்னு பார்த்தோம்னா, 3000 பிசில இருந்து 1450 பிசி வரைக்குமே இந்த நகரம் இயங்கி இருந்திருக்கு. அதாவது 1500 மேற்பட்ட வருஷங்கள் வந்து இந்த நகரம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு வர்த்தக நகரமா இல்ல. ஆனா வந்து ஒரு கிராமமா இன்னைக்கும் வந்து அது இருக்கதான் செய்யுது. இத சுத்தி நெறைய வீடுகள் இருக்கு. மக்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து விவசாயம் தான் பெரிய தொழிலா இருக்கு. மாடுகள் தான் பெரிய தொழிலா இருக்கு. ஆனா வந்து வர்த்தகம் நடக்கல. இந்த இது வந்து இந்த தோலவிரா நகரம் வந்து பார்த்தோம்னா வந்து 3000ல இருந்து 1450 பிசி வரைக்கும் நடந்திருக்கு. இதுல பார்த்தோம்னா வந்து, அதாவது இதோட பூர்வக்குடிகள் இருந்ததுக்குரிய அ அ தொல்லியல் முடிவுகளும் கிடைச்சிருக்கு. மெச்சூர் ஹரப்பன்ஸோட தொல்லியல் இது கிடைச்சிருக்கு. லேட் ஹரப்பன்ஸோட தொல்லியல் எச்சங்கள் கிடைச்சிருக்கு. போஸ்ட் ஹரப்பன்ஸோட தொல்லியல் எச்சங்களும் கிடைச்சிருக்கு. ஏன்னா 120 ஏக்கர் ரொம்ப நாள் வந்து இயங்கிக்கிட்டு இருந்த நகரம்ன்றதுனால நெறைய வந்து இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னன்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துல வந்து நான் ஒண்ணு ஹைலைட் பண்ணிர்றேன். இப்ப இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டார்க்கா இருக்கிற ஏரியால வந்து உங்கள வந்து இந்த பிக்சர் கொஞ்சம் பேடா இருக்கு. உங்களால வந்து இத வந்து வாசிக்க முடியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா என்னாலயும் வாசிக்க முடியல. இது என்னன்னு சொல்லிர்றேன். இது வந்து கேசல்ன்னு சொல்றாங்க. இது பெய்லின்னு சொல்றாங்க. இது வந்து இங்க வந்து கிணறும், நீர்நிலைகளும் இருக்கிற இடம். இது நடுநகரம், கீழ்நகரம். இந்த சுத்தி வர பகுதியில வந்து தான் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அத வந்து நான் இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இங்க ஒரு ஆறு மாதிரி ஒண்ணு போகுது. இங்க ஒரு ஆறு மாதிரி ஒண்ணு போகுது பாருங்களேன். இந்த ஆறுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து மன்ஹர்ன்றாங்க. இத வந்து மன்சர் அப்படின்னு சொல்றாங்க. இத ஆறுன்னு சொல்றாங்க, ஓடைன்னும் சொல்றாங்க. அந்த விதத்துல பார்த்தோம்னா வந்து, இங்க வந்து இந்த மாரி இது வந்து இன்னைக்கும் ஐலேண்ட் தான். ஆனா வந்து அந்த காலத்திலேயே அதாவது வந்து 3000 பிசிலயுமே இது ஒரு ட்ரை ஐலேண்டா தான் இருந்திருக்கு. இதுக்கு தண்ணி பிரச்சனை அப்பயே இருந்திருக்கு. அப்ப தண்ணி பிரச்சனை இருந்ததுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து, நெறைய நீர்நிலைகள வந்து வ ம செஞ்சிருக்காங்க. அத பார்ப்போம்.
தோலவீரா நகரம் வந்து போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த வழியா தான் நம்ம போற மாதிரி இருக்கும். நான் Facebookல சில போஸ்ட் எழுதியிருந்தேன். அதை யாரும் வாசிச்சீங்களா என்னன்னு தெரியல. இது போகும்போதே பார்த்தா வந்து எனக்கு வந்து பார்த்தோன்னே எனக்கு ஸ்ட்ரைக் ஆன வேர்டு ஹர் மெஜஸ்டின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்ளோ பெரிய மேடு இது. அவ்ளோ பெரிய மேடு. இந்த மேட்ல இங்க வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து நம்ம நடந்து போணும். நடந்து போகும்போது வந்து அது ஒரு பிரமிப்போட தான் வந்து நீங்க அதுக்குள்ளேயே வந்து என்டர் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த பாதையில போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்றன் பின் ஒன்றா பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வறட்சியான இடம். 3000 பிசிலயுமே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியுமே இது ஒரு வறட்சியான இடம் தான். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ரொம்ப வந்து நீர் நிலைகள வந்து ரொம்ப உருவாக்கியிருக்காங்க. அந்த மன்ஹர், மன்சர்ன்ற ஓடைகள், ஆறுகள்ல போற தண்ணிய வந்து இவங்க நெறைய விதத்துல தேக்கி வச்சிருக்காங்க. தேக்கி வச்சத பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இந்த மாரி வந்து ரிசர்வாயர்ஸ் வந்து கட்டி வச்சிருக்காங்க. இதுல அவங்க எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்ததுல வந்து 16 ரிசர்வாயர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இருக்கிறதுலயே பெருசு வந்து இது. இது ஒரு பகுதி தான். இது வந்து என்னன்னா போறதுக்காண்டி இத வந்து 2ஆ தடுத்து இன்னொரு பகுதி வந்து இது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா, நடந்து போறதுக்கு வந்து நெறைய வந்து படிக்கட்டுகள் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இதுல நெறைய படிநிலைகள் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளேயே ஒரு கிணறு இருக்கு. அதாவது தண்ணி வந்து நீ தேக்கி வச்சாலும் இருந்து போறது. ஆனா அந்த சூரியன் பார்த்தேன். அது வந்து மியூட் பண்ணிக்கோங்களேன். நீங்க பேசுங்க. கிறிஸ்மஸ் விசிட் இருக்கு. தேங்க் யூ. அண்ணே நீங்க எல்லாத்துக்கும் மியூட் ஆல் போட்டுருங்கண்ணே. நான் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். என்கிட்ட தான் ஹோஸ்ட் இருக்கு கோபி. பார்க்க முடியல. நான் கண்டினியூ பண்றேன். சாரி. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா இந்த இது வந்து கிணறு. இந்த கிணறு வந்து ஒரு 20 அடி வந்து ஆழம் இருக்கிற கிணறு அப்படின்னு சொல்றாங்க. நான் எவ்வளவுதான் நீரை தேக்கி வச்சாலும் அங்க வந்து ஊத்து வரணும் இல்லைங்களா? ஊத்து வர்றதுக்காண்டியும் சில ஏற்பாடுகள் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற ரிசர்வாயர். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இது ஆக்சுவலா இந்த ரிசர்வாயர் வந்து நீங்க போனோடனே மேற்கு பகுதியில இருக்குது. இந்த ரிசர்வாயர் வந்து தெற்கு பகுதியில இருக்கு. அது நீங்க போயிட்டு உங்களுக்கு கூட லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்புவீங்க. திரும்பும்போது பாத்தீங்கன்னா சாரி ரைட் ஹேண்ட் சைடு திரும்புவீங்க. அங்க வந்து ஃபர்ஸ்ட் பாக்குற நீர்நிலை இருக்கும். இது எதுக்கு இந்த படத்தை வந்து நான் முக்கியமா காட்டுறேன்னா, இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நீர்நிலையும் மத்த நீர்நிலையோட அடுத்து பக்கத்துல இருக்கிறதோட கனெக்டடா இருக்கும். கனெக்டடா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா வந்து, இங்க வந்து இந்த ஓட்டை வந்து என்னன்னா, இதுல தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா, அது அடுத்ததுக்கு போகணும். அந்த மாரி வாய்க்கால்கள் வந்து உள்ளேயே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இதோட அ ச சுத்து சுவர் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கற்களை அதாவது இத தோண்டும்போது பாறைகள் வந்திருக்கும் இல்லைங்களா? அந்த பாறையே அப்படியே வந்து ஸ்மூத் பண்ணி விட்டுருக்காங்க. சிலது வந்து செங்கல்கள வச்சு கட்டியிருக்காங்க. சிலது பார்த்தீங்கன்னா வந்து, அங்க கிடைச்ச கற்கள வச்சே கட்டியிருக்காங்க. இந்த மாரி வந்து அவங்க வந்து இந்த ரொம்ப வந்து கிடைச்ச பொருள ரொம்ப கிளவரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி எவ்வளோ ஆழம் தோண்டியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அதோட அடிப்பாறை பெட்ராக் கிடைக்கிறது வரைக்கும் வந்து இந்த இத வந்து தோண்டியிருக்காங்க. அந்த மாரி தான் எல்லா ரிசர்வாயரும் இருக்கு. ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லாமே அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி நெறைய ரிசர்வாயர்ஸ் நம்ம பார்க்க முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ராக் தெரியறது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த இத வச்சிருக்கேன். இங்கேயும் இந்த ரிசர்வாயர்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்துனதுல இருந்து தண்ணி இதுக்கு வரதுக்கு வந்து இங்க ஒரு ஓட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து அடியில இருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வாயர் நிறைஞ்சிருச்சுன்னா, இது வழியா வந்து இங்க மேல் பகுதியில் வழியாவும் தண்ணீர் போற மாதிரியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்வாயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு பகுதியில இருக்கு. இதுலயும் பெட்ராக் தெரியறது வரைக்கும் வந்து எல்லா ரிசர்வாயர்லயும் தோண்டியிருக்காங்க. நீர்நிலைகள் எல்லாத்துலயுமே அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இங்க கீழ மட்டும் இல்ல, நீங்க மேல் நகரத்துக்கு போனீங்கனாலுமே அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய தொட்டிகள் பார்ப்பீங்க. நீர்நிலைகள் அங்கேயும் பார்ப்பீங்க. கிணறு இருக்கு. இந்த கிணறு வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இதுவும் உறைக்கிணறு தான். இதுவும் வந்து 30 அடி ஆழம் இருக்க உறைக்கிணறு தான். ஆனா வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த கிணறா இருக்கட்டும், லோத்தல்ல பார்த்த கிணறா இருக்கணும். 2லயும் நம்ம மக்கள் காசு அங்கேயும் போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோ பக்தி. அதுலயும் போய் காசு போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அ அது முக்கியமான விஷயம் இல்ல. ஆனா இந்த இதுல வந்து தண்ணி இறைச்சு ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா தண்ணி இறைக்கிறதுக்கு ஒரு கமலை வச்சிருக்காங்க. விவசாயிகளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இந்த கமலைன்னு வந்து இந்த இடத்த வந்து சொல்லுவாங்க. அதாவது தண்ணி இறைக்கிற இடத்த வந்து கமலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கயர் போட்டு இழுத்த தடங்களுமே வந்து நம்மளுக்கு வந்து இதுல வந்து இன்னுமே வந்து
அந்த அவங்க அகழாய்வு பண்ணதுக்கு அப்புறமும் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அதாவது காலங்காலமா யூஸ் பண்ணியிருந்தாதான் இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன்லாம் வரப்போகுது இல்லைங்களா? அந்த இது வந்து இங்க வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ பார்த்திபன் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ இது வந்து இந்த கிணறோட பகுதி. இந்த பகுதியை தான் நான் இங்க ஜூம் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் இதுல பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து மியூட் ஆல் போட்டேன். இது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி இருக்கு. இந்த தொட்டியில வந்து இந்த இதுல கிணறுல இருந்து இறைச்சி விடுற தண்ணி தான் இந்த தொட்டிக்கு வருது. ஆனா இந்த தொட்டியில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து நல்ல ஒரு மேம்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த தொட்டிக்குள்ளேயே வந்து ஒரு குழி வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த குழிக்குள்ள வந்து முல்தானி மெட்டி களிமண்ணை போட்டு வச்சிருக்காங்க. அதாவது இது ரொம்ப வறண்ட பகுதி, ஆனா குளிர்ச்சியான நீர் வேணும் அப்படின்றதுக்காண்டி வந்து இவங்க வந்து முல்தானி மெட்டியை போட்டு இந்த நீரை வந்து குளிர்ச்சியான நீரா வந்து எப்பயும் வச்சிருந்திருக்காங்க. இது வந்து இந்த படிக்கட்டுக்குள்ள இறங்கி இங்க போய் தண்ணி எடுக்கணும். அப்ப எல்லாம் மண்பாண்டங்கள் தானே இருந்திருக்கும். மண்பாண்டங்களுக்கு வந்து இது வந்து அடிப்பக்கம் வந்து இது கிடையாது இல்ல, சமதளமா இருக்காது. எல்லாமே வந்து சதுர வட்ட வடிவமா தான் இருக்கும். அப்ப அதை வந்து வச்சு தண்ணி எடுக்கணும்ன்றதுக்காண்டி பாத்தீங்கன்னா வந்து இங்க இந்த கடைசி படியில அந்த இம்ப்ரெஷன் அப்படியே இருக்கு. அதாவது ஒரு மண்பானை வைக்கிறதுக்குரிய அந்த அங்க ஒரு சர்க்கிள் ஒரு இது வந்து எம்போஸ் பண்ண மாதிரி, அதாவது வந்து அதை எடுத்து விட்டுருக்காங்க மண்பானை நிக்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து படிக்கட்டுகள்ல வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க, அனுபவிச்சு வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் அங்க கிடைக்கிற கற்கள்லாம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா கற்கட்டடம் தான். இந்த கல் எல்லாமே அங்க குஜராத்ல மோஸ்ட்லி எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே சாண்ட்ஸ்டோன்ஸ். நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி கருங்கற்கள் அங்க கிடையாது. எல்லாமே சாண்ட்ஸ்டோன்ஸ் தான். இந்த சாண்ட்ஸ்டோன்ஸ் வச்சு நிறைய வந்து அவங்க அதை வந்து அதை பிரிட்டன்றதுனால அதை வந்து யூஸ் பண்ணாமலாம் இல்லை. அதையும் நல்லா யூஸ் பண்ணி நல்லா இது பண்ணியிருக்காங்க. ராணிக்கு விவாவெல்லாம் பார்க்கும்போது, சன் டெம்பிள்லாம் பார்க்கும்போது அது இன்னொரு டைமென்ஷன்ல ஒரு ஆச்சரியம் கொடுத்தது. ஆனா சாண்ட்ஸ்டோன் தான் அங்க கிடைக்கிற கற்கள். இது வந்து நீர்நிலைகளை பத்தி பார்த்தோம். தோலவிராவோட மேல் நகரம். மேல் நகரத்துல பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே காட்டின பிக்சர் பாத்தீங்கன்னா அது ஒரு மேட்டுப்பாங்கான பகுதியில இருக்கு. ஆனா இந்த இதுல வந்து இந்த தோலவிரா பகுதி இன்னைக்குமே நம்ம பூஜ்ன்னு நமக்கு எல்லாருக்கும் சொல்லும் போதே வந்து 2001 நடந்த பூகம்பம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா அந்த ஒரு பூகம்பம் வந்து எவ்வளவு ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்துதுன்னு வந்து நம்ம எல்லாருமே வந்து அதை கண்கூட பார்த்திருக்கோம். இது தோலவீரா இயங்கிக்கிட்டு இருந்த நேரத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பயுமே பூகம்பத்துக்கு வந்து இங்க நிறைய நடந்திருக்கு. அதனால இங்க வந்து பண்ற இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கட்டடங்களோட அமைப்பு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டடம் வந்து இந்த சுவரு பாத்தீங்கன்னா வந்து செங்குத்தா அப்படியே மேலே ஏறுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லோப் தெரியுது பாருங்களேன். இந்த சுவர்ல வந்து ஒரு ஸ்லோப் தெரியுது. இந்த ஸ்லோப் எதுக்காண்டி பண்ணி வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு வந்த கைடு என்ன சொன்னாருன்னா, இது வந்து பூகம்பத்தை தாங்க, இதெல்லாம் உள்ள வந்து மண்ணு போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே பூகம்பம் நடந்தாலும் வந்து இந்த மண்ணு தானே வந்து இதாக போகுது, அதிர போகுது. அந்த அதிர்வை வந்து தாங்குற மாதிரி இந்த அமைப்பை வந்து அப்பயே பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். சில மேல் நகரத்துல வந்து நிறைய வீடுகளோட எச்சங்கள் வந்து பார்க்க முடியும். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இது வந்து ஒரு சர்க்குலரா இருக்கு பாருங்களேன். அது வட்ட வடிவமா இருக்கு. இந்த வட்ட வடிவமா இருக்கிற அடித்தளம் வந்து இன்னைக்குமே அங்க போயிட்டு இருக்கும்போது நாங்க வந்து பூஜ்ல இருந்து தோலவீரா போகும்போது நிறைய குடிசைகள் வந்து அவங்க ஊர்ல வந்து சதுரமா பண்ண மாட்டேங்கிறாங்க, வட்ட வடிவில தான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அமைப்பு வந்து தோலவீரா அகழாய்வு செஞ்ச இடத்துலயும் கிடைச்சிருக்கு. அது தோலவீரால மேல் நகரம் வந்து 2 விதமான வீடுகள் வந்து அவங்ககிட்ட இருந்திருக்கு. ஒண்ணு வந்து இந்த மாதிரி வட்ட வடிவமான வீடுகள், இன்னொன்னு சதுரமான வீடுகள். இது வந்து ரெக்டாங்கிளாவும் இருக்கலாம், ஸ்கொயராவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற வீடுகள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கிடைச்சிருக்கு. இது எல்லாமே அதோட அடித்தளம். இந்த மாதிரி வந்து அவங்க 2 இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அகழாய்வாளர்கள், தொல்லியலாளர்கள் இதெல்லாம் காலத்தால் முந்தையவை, இது காலத்தால் பிந்தியவை அப்படின்றது அவங்களோட அனுமானம். ஏன்னா அது வந்து அவங்க ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வச்சுதான் சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க அப்படிதான் அதை சொல்றாங்க. இது வந்து அவங்களோட மேல் நகரத்தை பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து இது மேல் நகரத்துக்கு போறதுக்கு எத்தனை பாதை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 பாதை இருக்கு. நாங்க வரும்போது உங்களை முன்னாடி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து மேற்கு பகுதி வழியா உள்ள போறதுக்குரிய பாதை. இது பாத்தீங்கன்னா வந்து இந்த பாதம் வந்து எங்களுக்கு வந்த கைடு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாதம் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்காது, ஜிக்ஸாக்கா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து நினைச்சோன்னு உள்ள போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புல தான் இது இருக்கு அப்படின்னாரு. இதை போய் பாக்குறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கல. இது வந்து கிழக்கு பாதை. அதாவது நம்ம அந்த நீர்நிலைகள்லாம் முடிச்சிட்டு
நம்ம சுத்தி வந்துட்டு உள்ள ஏறும் போது வந்து இந்த இது கிழக்கு பாதை வழியா நம்ம ஏறுவோம். இது கிழக்கு பாதையோட ஒரு பகுதியை வந்து இங்க காட்டியிருக்கேன். இது வந்து நம்ம பார்த்திபன் தான் இங்க நின்றுட்டு இருக்காரு. இது வந்து வடக்கு பாதை. இந்த வடக்கு பாதை வந்து நல்ல நல்ல கட்டட அமைப்போட இன்னைக்கும் இருக்கு. படிகள்லாம் வந்து சாண்ட்ஸ்டோன்ல தான் செஞ்சிருக்காங்க. அந்த படிகள் எல்லாமே இன்னுமே இங்க வந்து கம்பீரமா வந்து நின்றுட்டு தான் இருக்கு. இது வந்து இதோட வாயில்களை பத்தி அதாவது அவங்களோட கேசலுக்கு போகணும்னா அவங்களோட பெய்லிக்கு போகணும், மேல்நகரத்துக்கு போகணும், முக்கியமான அதிகாரிகளை பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த 3 வழியில வந்து எந்த வழி வேணாலும் 3 வழிகள் இருக்கு. யார் எப்படி போனாங்கன்றது வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இங்கே தோலவிராலையும் பாத்தீங்கன்னா மணிகள் வந்து செஞ்சிருக்காங்க. தொழிற்சாலைகள் இருந்திருக்கு. ஆனா இங்க நான் காட்டியிருக்க படம் வந்து மணிகள் விக்கிற இடம். அதாவது தோலவிரால வந்து 3 விதமான மணி தொழிற்சாலைன்னும் போது வந்து ரா மெட்டீரியல்ஸோட இடத்துல இருந்து வரணும். மணிகள் செய்யணும்னா வந்து எங்க இருந்தாலும் ரா மெட்டீரியல்ஸ் வரணும். அடுத்து வந்து அதை வந்து தரம் பிரிக்கணும். அதுதான் முதல் ரூம்ல பண்றாங்க. இந்த பிக்சர்ல நான் காட்டல. ஆனா வந்து அங்க இருக்கு. கீழ் நகரத்துல அது இருக்கு. அங்க வந்து முதல் நகரத்துல வந்து முதல் இடத்துல வந்து பிரிக்கிறாங்க, தரம் பிரிக்கிறாங்க. 2வது இடத்துல வந்து மணிகள் செய்யறாங்க. அதாவது ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து மணிகள் தேவையான இதுல வந்து செய்யறாங்க. இங்கதான் விக்கிறாங்க. சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் விக்கிறதுக்கு உட்கார்ந்து வந்து செஞ்ச இடம் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இங்க உட்கார்ந்துதான் வணிகம் பண்ணிருக்காங்க. அந்த வணிகம் பண்ண இடம் வந்து இடமே அப்படியே இந்த ஒரு ரூம்குள்ள வந்து இங்க அவங்க 2 பேரும் உட்கார்ந்து வணிகம் பண்ணத மாதிரியான இடங்களும் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து அவங்க மணிகள் தொழிற்சாலைகள் இருந்தது. அதை வந்து வர்த்தகமும் பண்ணியிருக்காங்கன்றதுக்குரிய தொல்லியல் எச்சமா இது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து தோலவிராவோட சைன் போர்டு. தோலவிரான்னு சொல்லும் போது வந்து முக்கியமானது வந்து அந்த வடக்கு வாயில்ல இருக்கிற சைன் போர்டு தான் எல்லாருமே முக்கியமா சொல்லுவாங்க. ஆனா அங்க வந்து இருக்கு. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா வடக்கு வாயில்ல இருக்கு. அது கொஞ்சம் மேட்டு பகுதியில இருக்கு. ஆனாலும் ஏறி பார்த்தாலும் அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஒரு இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டு கீழே கல்ல தூக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அதை எதுவும் சேதாரம் நடந்திருக்குமோ என்னமோ முன்னாடி போனவங்க. அதனால இப்போ வர பார்வையாளர்களுக்கு வந்து அவங்க வந்து அதை விட மாட்டேங்கிறாங்க. அதை போட்டு மூடி வச்சிருக்காங்க. இந்த சைன் போர்டு ஒரு முக்கியமான தொல்லியல் கண்டுபிடிப்பு தோலவிரால. இந்த இதுவுமே என்னன்றதை இன்னும் டீகோட் பண்ணல. இந்த ஸ்கிரிப்டுமே என்னன்றதை இன்னும் டீகோட் பண்ணாம தான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து தோலவிராவோட மைதானம். அதாவது வடக்கு வாசலை விட்டு நீங்க வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியறது இந்த மைதானம் தான். இதை ஏன் வந்து நான் வந்து இதுல யூடியூப்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன்னா வந்து எங்களால அந்த பிக்சர் எடுக்க முடியல. நாங்க தோலவிராக்கு 4 மணி நேரம் டிராவல் பண்ணி போனோம். ஆனா தோலவிரால ஸ்பெண்ட் பண்ணது 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்துல 120 ஏக்கரை வந்து ஃபுல்லா எங்களால பார்த்து முடிக்க முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பிக்சர் வந்து கட்டாயமா சொல்லணும்ன்றதுக்காண்டி வந்து எடுத்து போட்டேன். இந்த மைதானம் இன்னைக்கும் வந்து இருக்கு. நம்ம போனோம்னா பார்க்க முடியும். இது பார்த்தோம்னா மேல் நகரத்துக்கும் இது வந்து கீழ் நகரம். இந்த மேல் நகரத்துக்கும் கீழ் நகரத்துக்கும் நடுவுல வந்து இந்த ஸ்டேடியம் இருக்கு. இதோட நீளம் பாத்தீங்கன்னா 300 மீட்டர் இருக்கு. அகலம் எவ்வளவுன்றது எனக்கு தெரியல. நீளம் வந்து 300 மீட்டர் இருக்கு. இங்க வந்து சீட்டிங் இங்க கீழ் நகரத்துக்குள்ள போய் பார்த்தோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்றது வந்து இங்க இது வந்து ராஜையா ஷேர் பண்ண வீடியோ. இதுல வந்து அவர் அமித் அரோரா சார் வந்து பேசியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா வந்து 3 அதாவது ஒரு ஸ்டேடியம்னா உட்காந்து பாக்குறதுக்கு வந்து இடம் வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரி 3 ரோ வந்து இங்க இருந்ததா வந்து அவரோட வீடியோல இருக்கு. ஆனா நாங்க பாக்குறதுக்கு எங்களுக்கு நேரம் பத்தல. அதனால வந்து நாங்க பார்க்க முடியல. இதுல வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து செரிமனி நடந்திருக்கலாம், விளையாட்டுகள் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது வந்து தோலவிரால ஒரு முக்கியமான பகுதி. இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். இதெல்லாம் வந்து தொல்லியல் எச்சங்கள் இங்க கிடைச்சிருக்க தொல்லியல் எச்சங்கள் பார்வைக்காண்டி வச்சிருக்கத வந்து நம்ம இது வரைக்கும் பேசணும். அடுத்து அங்க இருக்கிறது அருங்காட்சியகம், சைட் மியூசியம். அங்க வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சென்டர்னு ஒண்ணும் வச்சிருக்காங்க. அதாவது வந்து தோலவிரா வந்து ஒரு சிந்துவெளி நகரம் தானுங்க. அது மாதிரி நிறைய சிந்துவெளி நகரங்கள் இருக்குல்ல. அப்ப மத்த சிந்துவெளி நகரங்களையும் பத்தி நீங்க வந்து இங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த இன்டர்பிரிட்டேஷன் சென்டர் போகும்போது சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். மத்த நகரங்களை பத்தியும் இங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனா எனக்கு நான் மியூசியம்லயே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதனால இன்டர்பிரிட்டேஷன் சென்டருக்கு நான் வந்து போகல. அதனால அந்த மியூசியம்ல நான் என்ன பார்த்தேன் அப்படின்றத உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.
சிந்துவெளி நாகரிகம்னு வந்து சொல்ற போது நம்ம கிடைச்ச மெட்டீரியல்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இந்த எடைக்கற்கள். இந்த எடைக்கற்கள் இவ்வளவு நாளா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, சில கிராம்ல கிடைக்கிற எடைக்கற்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அங்க இந்த மியூசியம்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா 5 கிலோ 10 கிலோ இருக்க கல்லும் இருக்கு, 10 கிராம் இருக்க கல்லும் இருக்கு. சைஸ் வாரியா வந்து வந்து இங்க வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. வகையான எல்லா அளவுலான கற்களும் வந்து இடைக்கற்கள் வந்து இங்க கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ண கூர்மைப்படுத்துறதுக்கு வந்து அவங்க என்ன மாதிரி ஆயுதம்ன்றது இங்க வந்து போர்ன்ற அடிப்படையில நம்ம பார்க்க வேணாம். அன்றாட வாழ்வுக்கு அந்த தொழிற்சாலையில இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுல வந்து பண்றதுக்கு வந்து கூர்மைப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ண கல்லும் அங்க கிடைச்சிருக்கு. இத பார்த்தோன்னா சிலருக்கு வந்து வயநாடுல இருக்க எடக்கல் கூட ஞாபகம் வரலாம். ஏன்னா அந்த எடக்கல் குகைகள் ஞாபகம் வரலாம். ஏன்னா அந்த குகைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து செதுக்குனது வந்து, அதாவது கூர்மைப்படுத்துறதுக்காண்டி அந்த குகைக்குள்ள வந்து நிறைய இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் பார்க்க முடியும். இது இப்ப இந்த ரீசெண்டா பாலாறுல கூட இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. செங்கல்பட்டு செய்யாறு பகுதியிலயுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் அங்க வந்து அந்த மியூசியம்ல இருக்கு. இது அங்க தோலவீரால கிடைச்சது. அப்புறம் வந்து அங்க இந்த அம்மிக்கல் மாதிரி இருக்கிற இந்த கல்லும் வந்து அதுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு குடும்ப ஒரு சமையல் அறையில பயன்படுத்தினதாகவும் இருக்கலாம், இல்ல ஏதாவது மருத்துவ இதுக்காண்டி யூஸ் பண்ணதாகவும் இருக்கலாம். அது என்னன்றது தெரியல. அப்புறம் அங்க வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இங்கேயும் நிறைய பானைகள் வந்து கிடைச்சிருக்கு. எல்லா அளவுலயும் பெருசாவும் இருக்கு, குட்டியாவும் இருக்கு. இத பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் சைஸ் தான். இது உங்களுக்கு பிக்சர் சைஸ் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் மினியேச்சர் பாட்ரிஸ். இதெல்லாம் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தான், ஒரு 200 ml 300 ml பிடிக்கிற அளவுக்கு தான் வந்து இருக்கு. இதெல்லாம் பெரிய பானைகள். ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் பிடிக்கிற மாதிரி பானைகள் வந்து இந்த பானைகளும் கிடைச்சிருக்கு. அதாவது எல்லாமே கிடைச்சிருக்கு. எல்லா மாதிரியான இதுவும் இருக்கு. இங்க பெர்ஃபோரேட்டட் இதுவும் கிடைச்சிருக்கு. அதாவது வந்து ஓட்டைகள் இருக்கிற பானைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த இதுவுமே இங்க கிடைச்சிருக்கு. இந்த பிக்சர்ல நான் இன்க்ளூட் பண்ணலாம். ஆனா இங்க தோலவீரால வந்து அதுவும் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய வந்து கம்பிகள் வந்து செம்பு கம்பிகளும் கிடைச்சிருக்கு. இந்த செம்பு கம்பிகள் வெவ்வேறு ஏன்னா மணிகள் தொழிற்சாலைகளும் நடந்திருக்கு இல்லைங்களா, அப்ப செம்பு வந்து கட்டாயமா வந்து வேணும். அதோட இதுவும் வந்து இங்க வந்து நிறைய வந்து நீங்க பார்க்க முடியும். அங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து முத்திரைகள். இந்த முத்திரைகள்லாம் வந்து சின்ன சின்ன முத்திரைகள் தான். இது வந்து இதோட சைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் கிராஸ் 3 சென்டிமீட்டர், இல்ல 5க்கு 5 அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இதோட மாதிரிகளை வந்து பெருசா வந்து பண்ணி இங்க எல்லாமே பண்ணிருக்காங்க. அதாவது அங்க கிடைச்ச இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிடைச்ச முத்திரைகள் எல்லாமே வந்து இங்க மாதிரிகள் வந்து நிறைய வந்து தயார்படுத்தி வந்து வச்சிருக்காங்க. இதுல பார்க்க முடியாததெல்லாம் இதுல வந்து ஒரு ஜூம்டு வெர்ஷன் மாதிரி இருக்கு. நம்ம நல்லா பாத்துக்கிற மாதிரி வந்து அமைப்புல இங்க இருக்கு. அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. முன்னாடியே நான் சொன்னேன், இது வந்து தோலவீரா வந்து ஒரு 16 வருஷம் வந்து நடந்த ஒரு அகழாய்வு. 13 கட்டத்துல நடத்தியிருக்காங்க. அகழாய்வுன்னு சொல்லும் போதே வந்து அவங்க தொழிலாளர்களுக்கு எப்படி இருக்குன்னா, எவ்வளவு தூரம் உள்ள போறோம், எவ்வளவு ஆழமா போறோம், எவ்வளவு விரிவா போறோம் அப்படின்றதுதான் அவங்களோடது இருக்கும். அப்ப அங்க பாத்தீங்கன்னா இவங்க போன ஆழம் பாத்தீங்கன்னா வந்து 11 மீட்டர் வரைக்கும் அவங்க ஆழம் போயிருக்காங்க. அகலம் வந்து 120 ஏக்கர்ன்றத முன்னாடியே பார்த்தோம். அது 120 ஏக்கர்ன்றது மொத்த அளவு. ஆனா இந்த அளவு வந்து எவ்வளவுன்றது எனக்கு தெரியல. ஆனா இங்க என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, ஆழம் போக போக வந்து வேற வேற இதுதான் கிடைக்கும் இல்லைங்களா. இங்க வாழ்ந்த மக்கள் இந்த கலர் கோட் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இது ஸ்டேஜ் 1ன்றாங்க, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5, 6 and 7 அந்த மாதிரி இருக்கு. இங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இந்த ஸ்டேஜ்னு அவங்க பிரிச்சிருக்கிறது வந்து ஒரு கலாச்சார ரீதியா தான் அவங்க பிரிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேஜ் 1ன்றது 3000 ஆண்டுல இருந்து 2900 பிசி அந்த ஆண்டுல இருந்த மக்கள். ஸ்டேஜ் 2ன்றது 2900ல இருந்து 2800, அதே மாதிரி 2800ல இருந்து 2500. இது எல்லாமே வந்து ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இங்க வாழ்ந்த மக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பூர்வக்குடி மக்களா தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் இதை வந்து தோலவீரா கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து அந்த பூர்வக்குடி மக்களை ரவி ஹாக்ரா கோட்பிஜியன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 4 and 5 வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பன் அது வந்து பாத்தீங்கன்னா 2500ல இருந்து 2000 வரைக்கும் இருந்திருக்கு. அது வந்து மெச்சூர் ஹரப்பன் பீரியட். அடுத்து லேட் ஹரப்பன்றது வந்து கிடைச்சிருக்கு 1950ல இருந்து 1800 வரைக்கும். அப்புறம் 1500ல இருந்து 1450 காலகட்டத்துல இருந்தவங்களும் இங்க இருந்திருக்காங்க. அந்த வந்து அந்த இதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஹரப்பன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
ஹரப்பன் நாகரிகத்துக்கு அப்புறமும் அங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஹரப்பன் நாகரிகம் மெச்சூர் ஹரப்பன் சொல்றது 2600 இருந்து 1900 பிசி. அதுக்கப்புறமும் அங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த படிநிலைகளை வச்சு வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ணன் சாரோட ஸ்பீச்சஸ்ல எல்லாம் இதை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லுவாரு. அதாவது அவர் நம்ம இந்தியால நடந்ததுலயே ராக்கிகிரி தான் வந்து ரொம்ப பெரிய அகழாய்வு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எனக்கு இதை பார்க்கும் போதே வந்து அவர் சொல்றத வந்து இதுவே இவ்வளவு பிரமிப்பா இருக்குன்னா அது இன்னும் எவ்வளவு பிரமிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதோட தொல்லியல் ஏஎஸ்ஐ கொடுத்திருக்க வரைபடம் இப்ப நம்ம இதுல பார்த்த விஷயங்களை வந்து இதுல ரிலேட் பண்ண உங்களுக்கு ட்ரை பண்றேன். இப்ப நம்ம வந்து வந்தது பாத்தீங்கன்னா இந்த பகுதி வழியா வந்திருப்போம். இதுதான் நான் சொன்னேன், அந்த ஒரு பெரிய ரிசர்வாயரை 2ஆ பிரிச்சிருக்காங்க. நம்ம இடையில பாதை போட்டிருக்காங்க. அந்த பாதை வழியா நம்ம வருவோம்னு சொன்னீங்களா, அந்த ரிசர்வாயர் இது. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு திருப்பி கிழக்கு பகுதியில நம்ம போறோமா, சாரி, இது தெற்கு பகுதியில போயிட்டு இப்படி கிழக்கு பகுதிக்குள்ள வர மாதிரி இருக்கும். இங்கதான் வந்து இந்த இங்கதான் வந்து நம்ம அந்த பீட்ஸ் தொழிற்சாலை, அதாவது பீட்ஸ் விக்கிற இடம், மணிகள் விக்கிற இடம் வந்து இங்க பார்த்தோம். இங்க வந்து இங்க ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா இடுகாடும் இருக்கு, லோயர் டவுனும் இருக்கு. இது வந்து மிட் டவுன் சொல்றாங்க. இந்த இடத்துக்குலாம் எங்களுக்கு போறதுக்கு நேரம் கிடைக்கல. இங்க ஒரு தானிய கிடங்கும் பார்த்தோம். ஆனா இங்க போறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கல. அதே மாதிரி இந்த பகுதிக்கு போறதுக்கும் எங்களுக்கு நேரம் கிடைக்கல. இதுதான் லோயர் டவுன். இந்த பகுதிக்கு போறதுக்கும் எங்களுக்கு நேரம் கிடைக்கல. நாங்க நிறைய நேரம் செலவழிச்சது வந்து இந்த மேல் பகுதியில தான் செலவழிச்சோம். இதுல வந்துட்டு இதுல உள்ள போயிட்டு இங்க வந்து சிலது உங்களுக்கு அந்த அடித்தளங்கள், அதாவது வீடுகளோட அடித்தளங்கள் காட்டினேன் இல்லைங்களா, அப்புறம் கிணறுகள்லாம் காட்டினீங்களா, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கு. இதுதான் அந்த மைதானம். இந்த மைதானம் தான் வந்து மேல் நகரத்தையும் வந்து கீழ் நகரத்தையும் பிரிக்கிறது. இந்த மைதானத்துல இருந்து வழியா நம்ம திருப்பி இப்படியே வந்துடுற மாதிரி நாங்க வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து தொலைவிரால நாங்க பார்த்த விஷயங்கள். அடுத்து பூஜ்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூஜ் வந்து போனோடனே வந்து ஒரு தமிழ்நாடு ஃபீலிங் தான் வந்தது. ஏன்னா வந்து அங்க வந்து பூஜ் நாங்க ஆக்சுவலா நாங்க இங்க இது வந்து பாத்தீங்கன்னா கடை வீதிக்கு போனோம். கடை வீதியில போனா அங்க வந்து குஜராத்னாலே உங்களுக்கு தெரியும், மாடுகளை வந்து மனுஷங்க மாதிரி அதுவும் சாதாரணமா நடந்துட்டு போகும். ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற ஒரு இடம்ன்றது நமக்கு தெரியும். அவங்க ஒரு வீட்டுக்கு 30 மாடு 40 மாடுன்னு வளர்க்குறாங்க. ஆனா இந்த காளைகள் பாத்தீங்கன்னா திமிழ் காளைகள் இன்றும் அங்க உலாவிக்கிட்டு இருக்கு. இந்த திமிழ் காளைகள் அங்கேயும் இருக்கு. இது ரெண்டுமே வந்து நாங்க வந்து ஷாப்பிங் போன இடத்துல வந்து நான் எடுத்த போட்டோ. அடுத்து வந்து வன்னி மரம். இது வந்து வன்னி மரம் போனோடனே வந்து தோலவிரால பார்க்கிங் பக்கத்திலேயே இருக்கிற வன்னி மரம் இது. ஆனா பூஜ்லயும் சரி, பூஜ்ல இருந்து தோலவிரா போற கடவா வழியாவும் சரி, எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வன்னி மரங்கள் நிறைய இருக்கு. அங்கேயும் வேப்ப மரங்களும் நிறைய இருக்கு, கருவேல மரங்களும் நிறைய இருக்கு. ஸோ நீங்க அந்த ஏரியாலாம் போனீங்கன்னா வந்து இது இங்க மட்டும் இல்ல, பூஜ்ல மட்டும் இல்ல, நாங்க வந்து ராணிக்கு போகும்போதும் பாத்தீங்கன்னா வந்து அது பேட்டன்ன்ற ஒரு இடத்துக்கு போனோம், டிஸ்ட்ரிக்ட் போனோம். அங்க போற வழியிலயும் நாங்க வந்து வேப்ப மரங்களை நிறைய பார்த்தோம். அந்த வேப்ப மரங்கள் வன்னி மரங்கள் வந்து குஜராத்ல இன்னைக்கும் நிறைய வந்து அங்க வந்து தானா வளர்ற மரங்கள் நிறைய வந்து அங்க இருக்கு. இந்த வன்னி மரத்தோட இது வந்து முக்கியமான அம்சம் நான் இங்க எதுக்கு போட்டேன்னா, நம்ம பாலகிருஷ்ணன் சாரை வந்து பேசும்போது அவரோட உரைகளில் வந்து முக்கியமானது ஒண்ணு, வன்னி மரம் வந்து நம்ம ஹரப்ப நாகரிகத்துல நிறைய அகழாய்வுகள்ல சீலாவே கிடைச்சிருக்கு. அதாவது நிறைய முத்திரைகள் இருக்கு. திமிழ் காளைகள் இருக்க மாதிரி இருக்கு, 2 புளிய பிடிக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் வந்து ஒரு முனிவர் தவம் பண்ற மாதிரி இருக்கு, யூனிகார்ன் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நிறைய வந்து முத்திரைகள் கிடைச்சிருந்தாலும் வன்னி மரமும் ஒரு முத்திரை சிம்பலா வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வன்னி மரம் இன்னைக்கு நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா எல்லா கோயில்லையும், சில கோயில்கள்ல ஸ்தல மரம் வந்து வன்னி மரம் தான். அது நீங்க பார்த்திருப்பீங்க. அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு அது வழிபாடு நடந்துகிட்டு இருக்குன்றத. அதனால இவர் வந்து பாலகிருஷ்ணன் சார் இதை எப்பயுமே வந்து ட்ரீ ஆஃப் ஹோப்னு சொல்லுவாரு. அங்கேயும் அது வந்து நாங்க இறங்கி பார்க்கல. ஆனா வந்து நிறைய இடங்கள்ல இருந்தது. போற வழி எல்லாமே வந்து வன்னி மரங்கள் இருந்தது. அதே மாதிரி காங்கிரீட் மாடுகள்ல வந்து இன்னொரு வகையான மாடுகள் குஜராத்ல, அது பூஜ்ல வந்து நிறையவே பார்க்க முடிஞ்சது. அகமதாபாத் சிட்டிக்குள்ள பார்க்கல, ஆனா வந்து வெளியில போக போக வந்து காங்கிரீட் மாடுகள் வந்து நிறைய வந்து பார்த்தோம். இந்த மாதிரி வந்து மாடுகள் வந்து அது பாட்டுக்கு தெரியுது, இதுக்கு மூக்கணாங்கயிறு கிடையாது. இது வண்டியில போட்டிருக்கறதுனால வந்து மூக்கணாங்கயிறு போட்டிருக்காங்க. ஆனா இந்த மாடை பாத்தீங்கன்னா வந்து இந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு கிடையாது, புடிக்கயிறு கிடையாது. அது பாட்டுக்கு வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஒன்னோட ஒண்ணா நம்மளோட அதுவும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரிதான் வந்து போகும்போது குஜராத்தோட கலாச்சாரத்துல வந்து பாக்குறதுக்கு எங்களுக்கு பூஜ், தோலவிரா மாதிரியான இடங்கள் வந்து பேட்டர்ன் அந்த மாதிரி இடங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுவும் நம்ம ரிலேட் பண்ண முடியுது. அது நம்மள மாதிரிதான் அவங்களும் இருக்காங்க. இன்னொன்னு மக்களோட முகங்களையும் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா வந்து
நம்மளுக்கு தெரியிற குஜராத்திஸ் வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. அங்க போய் அங்க இருக்க மக்கள பார்த்தோம்னா, அவங்களும் கருப்பா இருக்காங்க. அதனால வந்து அவங்களோட ஸ்கின் கலர் கருப்பா இருக்குன்றது வந்து அதுல வந்து நமக்கு டிஎன்ஏ ரீதியா நெறைய விஷயங்கள் இருக்கு. அது ஆம் அந்த மாரி அதாவது நம்மள மாரி தான் இருக்காங்க. அவங்களும் பெரிய மூக்குத்தி போட்டுக்கிறாங்க. இப்ப மதுரை சைட்லாம் வந்து பாட்டிக பார்த்தீங்கன்னா, பெரிய மூக்குத்தி போட்டிருப்பாங்க. அந்த மாரி பெரிய பெரிய மூக்குத்தி தான் அவங்களும் விரும்பி போடுறாங்க. அந்த மாரி நெறைய வந்து நம்மள மாரியே தான் அவங்களும் இருக்காங்க அப்படின்ற அந்த கலாச்சார ஒற்றுமைகள் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதோட என்னோட உரைய முடிச்சுக்கிறேன். அது பாலகிருஷ்ணன் சார் வந்து எப்பயுமே வந்து சொல்லுவாரு, இந்த இது வந்து பொது புத்திக்கு எடுத்துட்டு போணும். இந்த சிந்துவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம்ன்றத வந்து பொது புத்திக்கு எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து அங்க போய் பார்க்கும்போது, அங்க இருக்க மக்கள பார்க்கும்போது, எனக்கும் அந்த ஒரு அவர் சொல்றதெல்லாம் வந்து என்னால வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த ஒரு விஷயங்கள தான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அனைவரும் மிகச் சிறப்பான உரை நிகழ்த்தினாங்க. அனைவரும் அன்மியூட் பண்ணிட்டு கைதட்டி நீங்க பாராட்டணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பர் மேடம். மிக்க அருமை மேடம். ரொம்ப Hearty congratulations, Dr. Bama. அப்படியே எல்லாரும் மீட் பண்ணிருங்க. நன்றி மீட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாமா அவர்கள் போய் பார்த்த உரை வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. ஜேஓசி ஸ்டடி குரூப்ல நம்ம ஸ்டடி குரூப்ல இருக்கிறவங்களும் ரொம்ப சீசன்டு இருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சர் ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகத்தை முறையாக உலகத்துக்கு அறிவித்த நாள் நேற்று. இந்த 100வது நூற்றாண்டு நாள் வந்து செப்டம்பர் 20, இன்னைக்கு 21. அதனால இந்த நிகழ்ச்சியில மறக்கவே முடியாது முனைவர் பாமா அவர்கள் நடத்தினத. இதுல வந்து இத வந்து நம்ம தொடரணும், படிக்கணும். இது வந்து நம்முடைய நாகரிகம் வந்து புத்தகத்துல பாலகிருஷ்ணன் சார் வந்து எல்லா படங்கள் எல்லாம் வந்து விளக்கினாலும் இவங்க நேரா போய் பார்த்தது அது ஒரு மிகச்சிறந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துது. நம்ம ப்ரொஃபசர் ராஜ் முத்தரசன் சொன்ன மாதிரி நாங்க கனவு கண்டுகிட்டு இருந்தோம், அவங்க நனவாக்கிட்டாங்கன்னு. எனிவே ஒரு சில சொற்கள் நீங்க வந்து கருத்து சொல்றவங்க சொல்லுங்க. முதல்ல ராஜ் முத்தரசன் அவர்கள் நான் கேட்டுக்கிறேன். மிக அழகாக சொன்னீங்க பாமா, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் ரிமார்க்கும் சொன்னீங்க. அந்த லே அவுட் சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. அதான் அரசு சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் கனவு கண்டு இருந்தோம், நீங்க அதை நினைவுபடுத்திட்டீங்க. நாங்க போகலான்னு இருக்கோம். சொல்லுங்க. வாங்க திரும்பி போறதுக்கு நான் ரெடி. வாங்க. ஓகே. நீங்க எப்ப பிளான் பண்றீங்கன்னு நான் பாகிஸ்தானுக்கு வந்து நீங்க பிளான் பண்ணும்போது என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருங்க சார். சரி. அது வந்து அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இந்தியால இருக்கிறத பார்த்துட்டு அங்க போலான்னு இருக்கு. மகாராஷ்டிராலயும் இருக்குது, சின்ன செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதை பார்த்துட்டு அதான் அரசு கேட்டிருந்தாரு. நான் வந்து இந்த ஜெனட்டிக் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்ஸ்னு ஒரு இது ஒரு டாக் கொடுக்கலான்னு கேட்டிருந்தாரு. அது இன்னொரு மாசத்துல பண்றேன். அதனால நீங்க அங்க பார்த்த மக்கள் கருப்பா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? பிகாஸ் குஜராத்ல இருக்கிறவங்க பல பேர் வந்து தமிழர்களுடைய ஜெனட்டிக்லி ரிலேட்டட். அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கவங்களுக்கும் தமிழர்களுக்கும் சொந்தம்தான், பிளட் ரிலேட்டிவ்ஸ். இப்பதான் தெரியல, அது தூரத்துல வந்ததுனால. அதே போல ராஜஸ்தான்லயும் இந்த ஜெனடிக் ஹிஸ்டரி படி 30% ஆஃப் ஜாட் கம்யூனிட்டிக்கும் தமிழ் கம்யூனிட்டிக்கும் அவங்க தே ஹேட் த சேம் கிராண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி. அந்த மாதிரி அந்த ஜெனடிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா நீங்க சொன்னதுல இந்த அழகா அந்த அந்த பிளான்லாம் போட்டு காட்டுனீங்க இல்லைங்களா, அது கூடவே அந்த கல்ச்சர், இந்த இப்ப இருக்கிற கல்ச்சரையும் கனெக்ட் பண்ணீங்க இல்லையா? அதே கல்ச்சர் தமிழ்நாட்டிலயும் இருக்குது, கிராமத்துல இருக்குது. நம்ம பல பேர் வந்து சிட்டிக்கு வந்ததுனால அதை கொஞ்சம் மறந்துட்டு இருக்கோம். ஆனா கிராமத்துக்கு போனீங்கன்னா அந்த குஜராத்ல இருக்க கல்ச்சரை நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து யூஎப் தான், அதை வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்.
ஆமா. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம்னு இருக்கேன். இப்ப இந்த என்னோட தாத்தா, பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆடு, மாடு தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. எங்க அம்மா, அப்பா படிச்சு வேலைக்கு வந்தாங்க. நானும் வேலைக்கு வந்துட்டேன். அது மாரி எங்க பாட்டியோட பேரு பார்த்தீங்கன்னா, வன்னியம்மாள் தான். ஸோ அந்த கல்ச்சர் வந்து இன்னும் வந்து நம்மட்ட அது நெறையா அ இருந்துட்டே தான் இருக்கு. கிராம பகுதிகளுக்கு போனா கட்டாயமா பார்க்க முடியும். ரொம்ப அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்படியே நம்ம இப்போ உமா பன்னீர்செல்வம் அங்க பேசினாங்க. பேசணும். மற்றவங்க யாராவது சுருக்கமா பேசினா கையை உயர்த்துங்க. இப்ப நீங்க கருத்து ஒரு ஒரு நிமிடங்கள் சொல்லலாம். வணக்கம். உமா சொல்லுங்கம்மா. மிக்க நன்றி ஐயா. இந்த மாதிரி ப்ரோக்ராம் நீங்க அரேஞ்ச் பண்ணி தொடர்ந்து எங்களை எல்லாம் வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு. தேங்க்யூ சோ மச் டாக்டர் பாமா. அப்படியே கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. நாங்க அந்த புக்கை ஒரு 10 வாரம் ஒர்க் ஷாப்பா படிச்சது வந்து நேர்ல நாங்களே போய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். தேங்க்யூ சோ மச். எனக்கு கேள்விகள்னு ஒன்றும் இல்லை. நீங்க வந்து pretty much எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லிட்டீங்க. ஒண்ணே ஒண்ணுதான். அந்த நீங்க இந்த மாடல்லாம் காமிச்சீங்க. நிறைய டிஃப்ரெண்ட் இது. எருமைகளை பத்தி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். எருமைகள் வந்து ஏற்றுமதி செஞ்சு எருமைகளும் இருந்தது. நான் படம் எடுக்கல. என்னோட வந்தவங்கல வந்து பார்த்திபன் வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. இவரு பன்னாரின்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் நிறைய படங்கள் வச்சிருக்காரு. அதை நான் வாங்கிட்டு உங்களுக்கு குரூப்ல அனுப்புறேன். எருமைகள் அங்க நிறைய இருக்கு. இருந்தது இல்லையா? இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்றுமதி பண்ணி இருக்காங்க டிரெவிடியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அது இருந்ததா? அதுக்கான தடயங்கள் ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேக்குறது தான் என்னோட என்னோட படத்துல வந்து நான் எடுக்கல. ஆனா மத்தவங்க எடுத்தாங்க. நான் பார்த்தேன். நான் எடுக்கல. கழுதைகள் பார்த்தோம், ஒட்டகங்கள் பார்த்தோம். அதாவது அந்த ரான் ஆஃப் கட்சிக்குள்ள உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அதை சொல்ல மறந்துட்டேன். பாலகிருஷ்ணன் சார் வந்து அந்த சொல்லுவார்ல எலும்பு தின்னும் ஒட்டகங்கள். அத பத்தி கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க டைம் இல்லைன்னு சொன்னதுனால நான் அத இன்னொரு அடுத்த வகுப்புல கேட்கலாம்னு நினைச்சேன் நானு. அது வந்து அங்க ஒட்டகங்களையும் பார்த்தோம். கழுதைகள், அந்த கழுதைகள் வேற ஒரு சாம்பல் நிற கழுதைகளா தான் இருக்கு. வைல்ட் ஆஸ்ன்னு சொல்ற காட்டு கழுதைகளை வந்து அங்க அந்த ரான் ஆஃப் கட்ச்ல இன்னைக்கும் பார்க்க முடியுது. அது நாங்க பஸ்ல போனதுனால வந்து என்னால போட்டோ எடுக்க முடியல. பட் வந்து அந்த இதை நாங்க நேரடியா பார்த்தோம். இன்னொரு ஒரே ஒரு கேள்விதான். ராஜையா சொன்னதுதான் அது. கருப்பா இருக்கும் அப்படின்னு சொன்ன நம்ம மக்கள் இன்னும் எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் பறந்து விரிஞ்சு கிடக்காங்க அப்படிங்கறத இந்த மாதிரி நீங்க தொல்லியல் நோக்கோட ஆராய்ச்சி பண்ணி நிறைய நீங்க எந்த இடம் போனாலும் நீங்க அதை வந்து கொண்டு வரணும். so that we can ஒரு மேப் மாதிரி போட்டு எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத ஒரு ரூட் மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்ல, ஏற்கனவே இருக்கிறத வெளியில கொண்டு வரலாம் அப்படிங்கறது என்னோட ரெக்வெஸ்ட் டாக்டர் மேம். நன்றி. ஒரு விஷயம், ஃப்ளைட்ல என் பக்கத்துல உட்கார்ந்தவர் பார்த்தா நான் அந்த ஆக்டர் ராஜேஷ் தான் நினைச்சேன். அவர் அப்படியே வந்து அவர மாதிரியே இருக்காரு. அதுல அதே ஃப்ளைட்ல தான் குஷ்பு வந்தாங்க, சுஹாசினி வந்தாங்க. அவங்களாம் எனக்கு வந்து பெருசா இல்லை. இவர் பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அப்படியே ஆக்டர் ராஜேஷ் மாதிரி அவரோட முகமைப்பு, கலரு எல்லாமே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. மகிழ்ச்சிமா. தேவிகா குலசேகரன், முடிஞ்சா நீங்க அன்மியூட் வீடியோல வாங்கம்மா. முடிஞ்சா ஒரு சில நிமிடங்கள் வீடியோல வாங்க. முடியும் பரவாயில்ல. தேவிகா சொல்லுங்கம்மா. பாமா அம்மா வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. நான் வந்து ஒரு 6-7 வருஷம் குஜராத்ல வேரியஸ் சிட்டிஸ்ல இருந்தேன். நீங்க சொல்ற மாதிரி வந்து கிராமப்புறத்துல இருக்கிற குஜராத்திஸ் வந்து நம்ம கலர்ல தாங்க இருப்பாங்க, திராவிட கலர்ல தான் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து சொல்ல விரும்புறது வந்து இந்த ராணி கி வாவ் வந்து அது வந்து ராஜா வந்து பிரத்யேகமா அந்த மகாராணி குளிக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் அந்த ஸ்டெப் வெல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதா நாங்க போய் இதெல்லாம் சுத்தி பார்த்த போது சொன்னாங்க. அதுல வந்து உள்ள ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கும். அவ்வளோ ஒரு கலை நுணுக்கத்தோட அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம ஒரு கிணறுக்கு போய் இப்படி செஞ்சிருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு வந்து அருமையா இருக்கும். அந்த ஜேஓசி பீம்தேவோ என்னமோ அந்த உமாவதியோ ஹயாவதியோ என்னமோ பேரு, உதயமதி, ரைட் உதயமதி அவங்க. மூன்றாவது விஷயம் வந்து நம்ம ஜேஓசி புஸ்தகம் வந்து எவ்வளவு பெரிய புக். அது வந்து நம்ம இப்ப ஆசை தீர படிச்சாலும் அதை படிச்சு முடிக்கிற அளவு இல்லை. எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க ரொம்ப சுருக்கமா ஒரு உரை மாதிரி கொடுத்தீங்க. மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க கோதை வாங்கம்மா, நீங்க சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க, சுக்குமா சொல்லுங்க. அவங்க சொன்ன தகவல், மாமா அவங்க சொன்ன தகவல்ல வந்து எனக்கு இந்த திமிழ் உள்ள மாடு, இந்த வண்டி மரம் இதெல்லாம் பார்க்கல. கிராமத்துல இருக்கேன் நானு. இதெல்லாம் இங்க தினசரி வாழ்க்கை பாக்குற மாதிரியே இருக்கேன்னு பார்த்தேன். அந்த மணிகள் பத்தி சொன்னாங்க இல்லையா, அந்த மணிகள் நிறைய ரொம்ப ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுங்க குஜராத்காரங்களோட. அதை சொல்றதுக்கு தெரியப்பட்டமா. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. அப்படி மியூட் பண்ணிருங்கம்மா. பேச குரல் வர்றதை மியூட் பண்ணிடுங்க.
மகிழ்ச்சி. அடுத்து பரிதி சொல்லுங்க. அதாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது செய்யுங்க, போங்க, வாங்க. உண்மையிலே அருமையான அழகான இது. பட் நாம இன்னும் நிறைய பார்த்தோம்ங்கிற தூண்டுறதுக்காக பாமாவுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்து கலந்துக்கிட்டது. ரொம்ப நீங்க நன்றி அண்ணா. டைம் ஜோன்ல வந்துமா, இப்ப நான் லாஸ் ஏஞ்சலஸ் இருக்கேன், மிட் வெஸ்ட் ஈஸ்டர்ன் டைம், அமெரிக்கன் ஈஸ்டர்ன் டைம், அங்க சவுதி, நீங்க தமிழ்நாட்டுங்க. நீங்க இன்னைக்கு 100வது ஆண்டு விழா போது எல்லா நேரத்திலும் உலகளாவிய அளவுல 30 பேர் இருந்தாலும் இருக்கிறோம். எல்லாரும் செயல்பாட்டாளர்கள். நம்ம தொடர்ந்து படிப்போம், செயல்படுவோம். மகிழ்ச்சி. சுகுணா சவுண்ட் வந்து மியூட் பண்ணிட்டு இருக்கு, சவுண்ட் 0 பண்ணுங்க. ரிஷி நீங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா? ரிஷி மீட் பண்ணுங்க. நீங்களே மீட் பண்ணுங்கம்மா, நீங்க தான் கண்ட்ரோல் இருக்கீங்க. மீட் பண்ணுங்க. முருகன் சார் நீங்க மியூட் பண்ணிக்கிறீங்க. நீங்க மீட் பண்ணீங்க, நாம இல்லைன்னா என்கிட்ட கொடுங்க, நான் கண்ட்ரோல் மீட் பண்றேன். இல்ல நான் பண்ணிட்டேன். பண்ணிடுமா. சொல்லுங்க. சுகவான முருகன் சார், நீங்க ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. சுகுணா அல்லாராம் நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. சுகவனா முருகன் அவங்க கிருஷ்ணகிரி சரி. யார் அன்மியூட் பண்ணாலும் பேசுங்க. ஆமா அவங்க பேசுங்க. லட்சுமி ஹாய். ஹாய்ங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. எனக்கு ரொம்ப நாளா இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட். உங்க தயவால நான் இந்த கூட்டத்துக்கு இதுதான் என்னோட முதல் முறை. ரொம்ப நன்றிங்க டாக்டர் பாமாக்கா. நான் வந்து எனக்கு இவங்களை ரொம்ப நாளா தெரியும். எனக்கு இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிறது இவங்களோட தயவால தான் இப்ப நான் கண்டுபிடிச்சேன். என்னோட இன்ட்ரெஸ்ட்காக இது ரொம்ப மேட்ச் ஆகுது. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. நீங்க வந்து இன்னைக்கு பேசுனீங்க, இந்த மாதிரி குஜராத்ல வந்து நிறைய பேர் நம்ம தமிழர்கள் மாதிரி இருக்காங்க, நம்ம ஊர் மாடுகள்லாம் அங்க இருக்கு, மரங்கள்லாம் அங்க இருக்கு. எனக்கு இன்னொரு ஒரு டவுட் என்னன்னா, நான் வந்து படிச்சிருக்கேன், இந்த பிராஹுயின்ற ஒரு மொழி வந்து திராவிட மொழிக்கு அதே லாங்குவேஜ் அதே ஃபேமிலியில தான் இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்ப பேசுற குஜராத் மொழியிலயோ இல்ல இந்த சிந்து மொழியிலயோ வந்து நம்ம தமிழ் கலந்திருக்கோங்களா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இது வந்து இப்ப இருக்கிற பேசுற மொழி வந்து இப்ப பேசுற குஜராத் வந்து இண்டோ யூரோப்பியன் மொழி. ராஜையா நீங்க எதுவும் கருத்து சொல்றீங்களா? எனக்கு இதுக்கு தெளிவான பதில் என்கிட்ட இல்ல. அம்மா குஜராத்தி வேற, தமிழ் வேறங்கம்மா. மொழி குடும்பங்கள் வேற, ரெண்டுமே மொழி குடும்பங்கள் வேற. ஏன்னா நம்ம இது வந்து திராவிட மொழி குடும்பம், அது வந்து இண்டோ யூரோப்பியன் மொழி குடும்பம். ஆனா நீ கேட்டது வந்து இந்த இது வந்து அங்க கலந்திருக்கா அப்படின்றத கேக்குறேன். கலப்பு இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. அது நான் உனக்கு அப்புறமா கேட்டு சொல்றேன். இருக்கிற மாதிரி தெரியலம்மா, அது வித்தியாசமா இருக்கும். ஓகேங்க. நன்றி. வருண், சுகவன முருகன் பேசுங்க. வணக்கம் மேடம். நீங்க ஆக்சுவலா ஒரு 45,000 கொடுத்து ஒரு 5 நாள் போன ட்ரிப்பை வந்து கொஞ்சம் கூட மாறாம எங்களுக்கு வந்து ஃப்ரீயா தந்துட்டீங்க அதே அனுபவத்தை. மற்ற எந்த வேற கொஸ்டின் எதுவும் இல்லை. பட் ரொம்ப கண்டிப்பா நாங்க இதை மறக்கவே மாட்டோம். அவ்வளவு தெளிவா எல்லாமே கொடுத்துட்டீங்க. நல்லா இருந்தது, எக்ஸலண்டா இருந்தது ஸ்பீச். மகிழ்ச்சி வருண், மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. சுகவனம் முருகன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களுடைய முகநூல் பதிவை பார்த்துதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா அவ்வளவு எளிமையாகவும் பிரமாதமாகவும் எழுதியிருந்தீங்க. அதை பார்த்து உங்களோட நான் தொடர்பு கொண்டேன். ஏன்னா ஜூலைல 2வது வாரத்துல ஒரு வாரம் நான் அங்க இருந்தேன். ஒரு வாரத்துல 2 நாள் லோத்தல், 3 நாள் தோலவீரா. தோலவீராவில காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும். எங்களுக்கு வந்து ஆமாமா, எங்களுக்கு வந்து இல்ல அவர் என்னுடைய பழைய நண்பர். நான் ராஜமுத்தரசனுடைய நண்பர். எனக்கு வந்து 94ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்க பணியில இருக்கிற ஜமால்பாய் மக்வானா, ராவ்ஜி சோலங்கி அப்படின்ற 2 பேர் தான் எங்களோட. நாங்க 2 பேர் போயிருந்தோம். ஹிந்து TS சுப்பிரமணியன் ஃப்ரண்ட்லைனுடைய அசோசியேட் எடிட்டரா இருந்தாரு. அவரோட சேர்ந்து ஏஎஸ்ஐ கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிட்டு இருந்தோம். ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்லட்டுங்களா? தோலாவீராவில் எங்களை ஒரு கும்பல் சூழ்ந்துக்குச்சு, ஒரு 7-8 பேருக்காக.
அவங்க கேட்டாங்க, எங்க இருந்து வர்றீங்க? தமிழ்நாட்டுல எந்த பகுதி? நான் சேலத்துக்கு பக்கத்துல இருக்கணும். பயங்கர சந்தோஷம். காரணம் என்னன்னா, பூஜ்ல விளையிற அவ்வளவு நிலக்கடலையும் சேலத்துல தான் விலைக்கு வாங்குறாங்க. அங்க அவ்வளவு நிலக்கடலை விளைச்சல், அவ்வளவையும் வாங்குறவங்க வந்து ஒட்டுமொத்த வியாபாரிகள். அவங்களுடைய முகவரி, போன் நம்பர் எல்லாம் கொடுத்தாங்க. அது ஒண்ணு. 2வது, நீங்க அடுத்த முறை போறீங்க இல்லைங்களா? போகும்போது 2 முக்கியமான சைட்ஸ பார்க்கணும். இது என்னுடைய பரிந்துரையாவே எடுத்துக்கோங்க. அதாவது தோலாவிராவுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல ஃபேக்டரி சைட்ன்றாங்க. நீங்க வந்து அந்த ஈஸ்டர்ன் கேட்லயும் நார்தர்ன் கேட்லயும் பெரிய பெரிய உரல் மாதிரி இது வெல் பாலிஷ்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? குந்துக்கள் மாதிரி. நிறைய இருந்ததுங்க. இல்ல, அது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நீங்க அந்த சைன் போர்டை பத்தி சொன்னீங்க இல்லைங்களா? அது கீழேயே அது இருக்குது. அது ஒவ்வொரு குந்துக்கள்லாம் அந்த பெரிய ராட்சச தூண்களை வந்து அது மேல நிறுத்தி அந்த டோர் எல்லாம், கோட்டை கதவெல்லாம் அதில் தான் வச்சிருந்தாங்களாம். அந்த குந்துக்கள்லாம் அன்பினிஷ்ட் தான். ஆமா, அது வந்து அந்த ஃபேக்டரி சைட் அன்பினிஷ்டா இருக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் 5000 வருஷமா அன்பினிஷ்டா இருக்குது. அந்த ஃபேக்டரி சைட் பார்க்கணும். எல்லாத்தை விட ரொம்ப ஆச்சரியமானது, பேராசிரியர் ராஜமுத்தரசன் சார் இருக்காரா? ஐயா, நான் உங்களுடைய முகநூல் நண்பர். நீங்க வந்து கிருஷ்ணகிரியில மல்லசந்திரம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மெகாலித்திக் டோல்மென்ஸ் எல்லாம் அதே மாதிரி. ஆமாமா, நான் உங்க முகநூல் நண்பர். மனோன்மணி புதியத்துக்கு பேரு. அதாவது இங்க வந்து சிமெட்ரி சைட் வந்து எல்லாரும் நிச்சயமா போய் பார்க்கணும். எப்படி இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல நியோலித்திக் சைட்ஸே நம்ம இன்னும் எக்ஸாவிகேஷன்ல தேடிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முந்தையில அந்த பிரான்ஸ் ஏஜ் மவுண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மேடுகள், அந்த மேட்டு பகுதிகள் எல்லாத்தையுமே அகழ்வாய்வு செய்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு இதுவும் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதுங்க. 5000 வருஷத்துக்கு முந்தைய அந்த புதைகுழிகள், அந்த புதைகுழியில அவ்வளவு அகழ்வாய்வு செய்து பிரமாதமா செய்திருக்காங்க. அதை நிச்சயமா பார்க்கணும். ஏன்னா இந்த டூர்ல போனவங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்த முறை போகும்போது இந்த சிமெட்ரி சைட்டையும் ஃபேக்டரி சைட்டையும் பாருங்க. ஃபேக்டரி சைட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல தான் ரான் ஆஃப் கட்ச் இருக்குது. அந்த ரான் ஆஃப் கட்சினுடைய அந்த பாலைநிலை பகுதியில போன உடனே என்னன்னா, பாகிஸ்தான் டைம் லைனுக்கு நாம வந்துடுறோம். நம்ம விட அரை மணி நேரம் முன்னாடி நம்ம கேட்காம அந்த டைம் லைனுக்கு என்ட்ரி ஆயிடுறோம். இதுல ரொம்ப எளிமையா ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தீங்கம்மா. அடுத்து லோத்தல். லோத்தல்ல எஸ்ஆர் ராவ் அகழ்வாய்வு செய்த பின்னால தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு சென்னையில இருந்து பெங்களூர் போகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டுடைய ஆரம்ப பகுதியில பையம்பள்ளி என்ற இடத்துக்கு போறாரு. அங்க வந்து ஒரு நியோலித்திக் ஆஷ் மாண்ட பாக்குறாரு. அங்க எக்ஸ்ட்ராகேட் பண்றாரு. கரெக்டா அது வந்து 62 லோத்தல்ல செஞ்சாங்க. இது 64, 65, 67, 68. இப்ப பேராசிரியர் பாமா சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அந்த வட்டவடி வீடுகள்லாம் இருந்ததுன்ட்டு, அதனுடைய மாதிரி வீடுகள் தோலாவிராவுல இருக்குது. அதே மாதிரியான வட்ட வீடுகள் வந்து இங்க நம்ம பகுதியிலேயே பையம்பள்ளியிலே அகழ்வாய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்ததுமா, பிரமாதமா இருந்தது. இன்னொன்னு, நீங்க சைட் விசிட்டை நினைச்சா கூட பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம மத்திய அரசாங்கம் வந்து NHMS அப்படின்ட்டு நேஷனல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட்னு 4000 கோடி ரூபாய்ங்க. 1 கோடி 2 கோடி இல்ல, 4000 கோடி ரூபாயில கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு எடுத்துட்டு போய் அங்க உள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது நிஜமான விமானம் தாங்கி கப்பல், நிஜமான விமானம், பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, இன்னும் ரெசார்ட்ஸ், இதெல்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது. நீங்க கற்பனையே பண்ண முடியாது. நீங்களே சொன்னீங்க லோத்தல் வந்து வெறும் 17 ஏக்கரான்ட்டு. அதை பார்க்கும்போது லோத்தல் ஒண்ணுமே இல்லாம போயிடுமோன்ற ஒரு பயம் வந்துடுச்சு. அதே மாதிரி அந்த ஏஎஸ்ஐனுடைய கெஸ்டா போயிருந்ததுனால இங்க லோத்தலினுடைய சிமெட்ரி சைட்ஸுக்கும் போயிருந்தோம். அந்த இரட்டை எலும்பு கூடுகள் கண்டுபிடிச்சது, மற்ற இடங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. ஆனா அதை பத்தி நீங்க வருத்தப்பட வேண்டியது இல்லை. காரணம் என்னன்னா, அந்த இடங்கள் முழுக்க இப்ப வந்து சகதியில நீர்ல மூழ்கி இருக்குதுமா. ஆமா. சர்ஃபேஸ் கலெக்ஷன் எல்லாம் ஏதாவது செய்தீங்களா? எடுத்துட்டு வந்தாங்க. நான் வந்து நிறைய காட்டுறேன் உங்களுக்கு. கல்லெல்லாம் அங்க கிடைச்சது. இது வந்து இது லோத்தலா தோலவீரவான்னு ஞாபகம் இல்லை. ஆனா அங்க இப்பயுமே வந்து இந்த பானை ஓடுகள் வந்து அங்கேயும் கிடைச்சது. இந்த மாதிரி நிறைய எனக்கு கிடைச்சதுங்க.
இதுல கிளியரா இருக்கான்னு தெரியல. இது வந்து பிளாக் அண்ட் ரெட் பாட்ரி. அதே மாதிரி அந்த லோத்தலனுடைய உலை சொல்லிங்க இல்லைங்களா, அந்த உருக்கு உலை, மணிகள் செய்யறதுக்கான இது, அது ஒண்ணும் இல்லைங்க. சும்மா அழகா அந்த இரும்பு கர்டர் அது வந்து தூக்கி நீங்க வச்சுட்டு பார்த்திருக்கலாம். அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க மாதிரி இருக்கு. இல்ல நாங்க அது ஒண்ணு. போனது ரெண்டாவது 52 பேர் சார். அப்புறம் அங்க நிறைய பேர் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. அதனால கூட்டம் வந்து நிறைய இருக்கு. நான் ஒருத்தி அதாவது பண்ணா வந்து அங்க வந்து அந்த அதுக்கான இன்சார்ஜ் வந்து நம்ம இதுல இருந்து போனவர் தாங்க, டாக்டர் சுப்பிரமணியன். நீங்க டெம்பிள் சர்வே ப்ராஜெக்ட் அவர்கிட்ட இருந்தா அவங்களே டெபியூட் பண்ணி எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிருப்பாங்க. பரவாயில்ல, தப்பு இல்ல. அதே மாதிரி நீங்க இந்த மணிகள் கடைகள்லாம் தோளவிராவில் இருந்ததுன்னு இல்லைங்களா, எங்களோட வந்தவருக்கு வந்து ஒரு தங்க துண்டே கிடைச்சது. ரொம்ப ஆச்சரியம். நாங்க இதெல்லாம் வந்து சங்கு வளையல் எடுத்தாங்க. அது நிறைய கிடைக்குதுமோ. நாங்க வந்து அந்த இந்த இதெல்லாமே எடுத்தோம், நிறைய இது பண்ணோம். அது உடனே மியூசியத்துல கொடுத்துட்டாங்க. எல்லாத்த விட அந்த பூஜ்ல தான் தோளாவிராவை முதல்ல கண்டுபிடிச்சாரு ஒரு வில்லேஜ் போஸ்ட் மாஸ்டர். அவரை பார்த்தோம். அவர் தான் அந்த சீல் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. அந்த பூஜ் மியூசியத்தினுடைய ஃபர்ஸ்ட் கியூரேட்டரி நாங்க பார்த்து பேசுறோம். இதெல்லாம் ரொம்ப அரிய வாய்ப்பு. ஆனா ஒண்ணு அடுத்த முறை தோளாவிரா போகும்போது சிமெட்ரி சைட்டையும் ஃபேக்டரி சைட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. ஃபேக்டரி சைட்டை பார்க்கும்போது தான் இங்கிருந்து அத்தனை கற்களையும் கொண்டு போய் ஒரு ஊரளவுக்கு பெரிய தோளாவிராவை அவங்க செய்திருக்காங்கன்றத புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது அந்த சிமெட்ரி சைட் ஏறக்குறைய 5000-6000 வருஷத்துக்கு முன்னால, அதுவும் பிரான்ஸ் ஏஜ் சிமெட்ரி நீங்க அங்க பார்க்கணும். ஏன்னா இங்க மெகாலித்திக் பரியல்ல, ஏன்னா எங்க ஊருக்கு பக்கத்துல தான் அந்த சென்னானூர் ஆகட்டும், மயிலாடும்பாறை ஆகட்டும், இப்ப இவர் பையம்பள்ளி அகழ்வாய்வு செய்தார் இல்லைங்களா, பையம்பள்ளி அகழ்வாய்வு 1390 பிசிங்க. ஒரு 500 வருஷம் தான் வித்தியாசம். அந்த அகழ்வாய்வு மெகாலித்திக் அகழ்வாய்வு குழிகள் பார்க்கறத விட ரொம்ப பிரமாதமா இருக்குது தோளாவிராவனுடைய 5000 வருஷத்துக்கு முந்தைய குழிகள். ரொம்ப நன்றிமா, ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய இது. ரொம்ப நன்றிங்க. நம்ம தொடர்புல இருப்போம். சுகவனம் முருகன் அவங்க நம்ம அடுத்த பயணத்தின் போது உங்களுடைய கருத்துக்கள்லாம் உள்வாங்கி நாங்க பயணம் திட்டமிடுவோம். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப இதுல வந்து தோளாவிராவில் இருக்கும்போது ஒரு பெரிய மாட்டு கூட்டம் வந்ததுங்க. நம்ம ஆடுகள்ல வளைந்த கொம்பு இருக்கும் இல்லைங்களா, அப்படியே தொடர மாதிரி, அந்த மாதிரி இது ரொம்ப விசித்திரமா இருக்குதுன்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து வந்ததுங்க, விசா இல்லாம உள்ள வந்துடுச்சுங்க அப்படின்னு ரொம்ப தமாஷா சொன்னாங்க. நன்றி. ரொம்ப நன்றி. எங்களோட ஒரு ஃபேமிலி வந்தாங்க. சுரேந்தர்னு ஒரு குட்டி பையன், அந்த போட்டோஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்களா, அந்த குட்டி பையனும் இப்ப பேசணுமா? சுரேந்தர் எக்ஸ்பீரியன்ஸ் நீ என்னெல்லாம் பார்த்த சொல்லு, நீ என்னெல்லாம் பார்த்த சொல்லு. இது ராணிக்கு வணக்கம் மேம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க அவங்க கூட போயிட்டு வந்திருந்தோம். நாங்க என்னென்னலாம் பார்த்தோம், நாங்க வந்து ஒரு மேலோட்டமா அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா மேம் வந்து ஒவ்வொன்றையும் உன்னிப்பா இதெல்லாம் ரிசர்ச் பண்ற மாதிரி பார்த்து போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் கவனிக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தீங்க மேம். அதெல்லாம் 2 பேருமே வந்து நீங்க கொடுத்த பிரசன்டேஷன்ல 2 பேருமே இருந்தாங்க. பிரசன்டேஷன்ல சூப்பரா மேம். நாங்களே மறுபடியும் போயிட்டு பார்த்துட்டு வந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஆன மாதிரி இருந்தது மேம். தெளிவு நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயமா நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்த எல்லாருக்கும் நன்றி. 100வது ஆண்டு சர் ஜான் மார்ஷல் சிந்துவெளி நாகரிகத்தை அறிவித்த நம்ம கொண்டாடி இருக்கோம். தொடர்ந்து இந்த ஆண்டு முழுக்க பேச்சுக்கள் எல்லாம் மற்றபடி நிகழ்ச்சியை கொண்டாடுவோம். நம்ம இப்போ பாமாவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்கள மட்டும் இணைப்போம். சும்மா நம்ம நண்பர்கள்லாம் இணைச்சு அவங்க பாவி ஏன்னா நம்மளை ஏகப்பட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதனால அவங்க ஆர்வம் உள்ளவங்களை இணைங்க. அடுத்த உரை நம்ம பேராசிரியர் ராஜ் முத்தரசன் அவருடைய ஜெனட்டிக்ஸ், நம்ம தமிழருடைய ஜெனட்டிக்ஸ் வரலாறு எப்படின்னு ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. பாமா அவர்களுக்கு குறிப்பாக ரொம்ப நன்றிமா. ரொம்ப சிறப்பான உரை, ரொம்ப இயல்பா இருந்துச்சு, ஆய்வுபூர்வமா இருந்துச்சு.
ரொம்ப ஒரு கடைசியா ஒரே ஒரு இது சொல்ல விரும்புறேன். சொல்லு. டாக்டர் ஷிண்டே அவங்களுடைய குழுவினர் வந்து ஒரு ஜெனோம் இது பண்ணாங்க இல்லைங்களா, ராக்கி கடியில கிடைச்சது. அந்த ஃபுல் ரிப்போர்ட் வந்து செல் பிரஸ்ல வந்தது, கம்ப்ளீட்டா தமிழ்ல 2019 டிசம்பர்லயே டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. அதாவது ஆங்கிலத்துல வந்த ஓரிரு மாதங்கள்லயே தமிழ்ல வந்துருச்சுங்க ஃபுல் ரிப்போர்ட். அது ஒண்ணு. அடுத்தது பாமா மேடத்துக்கு சொல்றேன், இப்ப ராக்கி கடியிலையும் தோலாவீராவுல இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் அபிஷியலா அதை அனௌன்ஸ் பண்ணலாமா, தகவலுக்காக. சரிங்க. இல்ல இது வந்து நீங்க இப்ப அந்த ரேஸ் கோர்ஸ் எல்லாம் ரோம் நம்ம நினைவுபடுத்துது. அந்த மாதிரி ஒரு 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 விளையாட்டு மைதானம் 2 பக்கம் பாக்குற மாதிரி வச்சு ஸ்டேடியம் மாதிரி இதெல்லாம் தெரியாதுமா. இது நீங்க தான் முதல்ல சொன்னது. நமக்கு நகர நாகரிகம், ஒரு பண்பட்ட நாகரிகம், ரொம்ப சிறப்பாக வாழ்ந்திருக்கிறாங்க. பெரிய பிரமிட் மாதிரி எதுவும் உயர்ந்த சமாச்சாரம் எதுவும் கிடையாது. நம்முடைய சிற்பங்கள்ல சண்டை மனுஷன் வெட்டி குதிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அதை நம்ம போய் பார்க்கணும். வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப கோலாகலமான வாழ்க்கை. அதை நம்ம பார்க்கணும். அது நமக்கு ஒரு பெருமிதத்தை கொடுக்கும். தமிழர்கள் வந்து வேர்ல்டு சிட்டிசன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். உலக குடிமக்கள். நம்ம வந்து எல்லா பக்கமும் வந்திருக்கோம். அதனால இந்த நாகரிகத்தை நம்ம தெரிந்து நல்லா படிச்சு அடுத்த தலைமுறைக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். அதனாலதான் அந்த வகையில அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் முயற்சி பண்ணுது. எல்லாருக்கும் வணக்கம். சொல்ல விரும்புறாங்க. என்னமா சொல்லுங்க. 2 விஷயம். எருமை பத்தி யாரோ கேள்வி கேட்டு இருந்தாங்க இல்லைங்களா? எருமை வாஸ் டொமெஸ்டிகேட்டட் இன் இண்டஸ் வேலின்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாத எருமை வந்து மெசபடோமியாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த மெசபடோமியன் இது சைன் போர்டில் இருக்குது. அது ஏன் எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அதனுடைய ஃபேட் கான்டென்ட், அந்த மில்கினுடைய ஃபேட் கான்டென்ட் இஸ் ஹையர். அதனால அந்த உற்பத்தினால சீஸ் மேனுஃபேக்சருக்கு அங்கே போயிருக்கு. அது வந்து இட்லிக்கு அபவுட் 580 CE போயிருக்குது. நீங்க இட்லிக்கு போனீங்கன்னா அங்க மொட்சரல்லா சீஸ்ன்னு பண்ணீங்கன்னா அது பஃபலோ சீஸ். அது வந்து இண்டஸ் வேலியிலேருந்து போனதுன்றது அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஜெனட்டிக்கலி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால தமிழர்களுடைய எரும மாடு இட்லி மட்டும் போயிருக்குது. ஐயா ரொம்ப என்னமா நன்றிங்க ராஜ் ஐயா. இந்த கேள்வியை நான் பல இடத்துல கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்குதான் வந்து எனக்கு விடை கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இதே கேள்வியை நான் பல தளத்துல இதுக்கு ஏதாவது வந்து வெரிஃபைடு இது இருக்கா, அத தரவுகள் இருக்கான்னு நான் இன்னொரு விஷயம், குஜராத்துக்கும் இது டிராவிடியன் லாங்குவேஜ் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இல்ல அது இண்டோ ஆரியன் லாங்குவேஜ்லாம். ஆனா நம்ம பேசுற விஷயத்துல கல்ச்சர் இஸ் எம்பெடட்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், லிங்குவிஸ்டிக்லி எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு ஒரு டேர்ம் இருக்கு. அதாவது நம்ம தமிழ்ல வந்து நாங்கள் எங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? நாங்கள்னா 2 பேரும் சேர்ந்தது. எங்கள்ன்றது உங்களை தள்ளியா வச்சுட்டு எங்களை மட்டும். இது தமிழ்ல இருக்குது, மலையாளத்துல இருக்குது, துளுல இருக்குது, மராட்டில இருக்கு, குஜராத்தில இருக்கு, ஹிந்தில இல்ல, சான்ஸ்கிரிட்ல இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த பேச்சு வழக்கில் இருக்கிற எக்ஸ்க்ளூசிவிட்டி இந்த கான்டினியூட்டி இண்டஸ் வேலியிலேருந்து தமிழ்நாட்டு மட்டும் இருக்குது. ஓல்டு கன்னடாவிலையும் இருக்கு, தெலுங்குல வேற மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து அந்தமான் லாங்குவேஜ்ல இது கொஞ்சம் மோர் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ண மாதிரி வந்திருக்கு. நாங்கள் எங்கள்ன்ற அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி லிங்குவிஸ்டிக்லி ஸ்பீக்கிங், அதை பற்றி கொஞ்சம் படிச்சு பாருங்க, நிறைய பிடிக்கும். அதனால the way we talk harbors culture. இது இந்த ஊருக்கு வந்ததுனால நான் சொல்றேன். இந்த ஊர்ல வந்து ஹவுஸ் இட் கோயிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஹவுஸ் இட் கோயிங், அது வந்து இட்ஸ் a literal translation of German we get s. ஆனா இங்கிலீஷ் மேன் வந்து how do you do தான் சொல்லுவான், how are you தான் சொல்லுவான். எப்படி போகுதுன்னு கேள்வி வந்து இட்ஸ் a German tradition. அது வந்து 17th centuryல பிலடெல்பியா ஏரியால வந்து அது அப்படியே பரவி வந்திருக்கு. இந்த அமெரிக்காவில் வந்து ஹவுஸ் இட் கோயிங்ன்றது இட்ஸ் ஆக்சுவலி a literal translation of German expression we get s. அதே மாதிரி
தமிழ்ல நம்ம பேசும்போது சாப்பிட்டீங்களான்னுவோம். ஏன் அப்படின்னு வந்ததுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. நேரா பார்த்துட்டு நீங்க சௌக்கியமா இருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க இல்லையா? அது ஏன் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கலாம். ஓகே, அதோட நிறுத்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றி. நிறைய படிச்சிருக்கீங்க. இது வந்து தொடர்ந்து நீங்க அடுத்த பேச்சு பேராசிரியர் முத்தரசனுடைய டாக் எல்லாரும் வந்துருங்க. நம்ம தேதி நேரம் தெரிஞ்ச உடனே அறிவிச்சிருவோம். மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார்.